தேவனோட வார்த்தைகளை பிதாவாகி தேவன் இயேசு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அதனால கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம மூலமா பிதாவாகி தேவன் நன்றி சொல்லின்னு நம்ம எல்லாரையும் கூட கூட்டி வைத்த ஒருத்தருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு முடியாகவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதில் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கின்னு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடம் ஆல்ரெடி சில பேர் கேட்டிருப்பீங்க, அது ரிப்பீட்டாக கூட இருக்கலாம் பாடம். இந்த பாடத்தை நம்ம தியானம் பண்ணும்போது இன்னும் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரத்துக்கு தேவன் நம்மளுக்கு கைட் பண்ணிட்டோம் என்ற விசுவாசத்தோட இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். முக்கியமா இந்த ஒரு பாடம் ஒரு அதிகாரப்பூர்வமா இப்படிதான் 100% நான் என்ன பண்ணேன்னா ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன். ஆனா இதுல வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கும். அதை கூட என்ன பண்ணலாம், நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இன்னும் நீங்க தியானம் பண்றது கூட இதை இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த வசனத்துல நீங்க ஃப்ரீயா தியானம் பண்றதுக்கு ரிசல்ட் ரைட்டிங்ஸ்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டடி பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம். இதுவரையும் நான் எந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆர்டிகல்ஸ் இல்லை, ஒரு நம்ம அனுபவத்துல பிளஸ் நம்ம சத்தியத்துக்கு வந்திருக்கிற அந்த நாள் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்ற ஒரு சிந்தனையில தான் இந்த பாடம் போவோம். அதுக்கு ஆதாரமாக வசனங்கள் கொடுக்கப்படும். நீங்க வசனத்தை தியானித்து பாருங்க. ரிசல்ட் ரைட்டிங் கூட இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆனா இன்னும் ஆழமா கூட பேசிருக்கலாம். இந்த தாட்ஸ் எனக்கு தெரியல, அது உள்ள போய் பார்க்கல. அதான் நீங்க படிக்கும்போது இன்னும் ஆழமான தாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, அப்போ இந்த பாடத்தின் தலைப்பு தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிற நோக்கம் என்ன சொல்லிட்டு ஒரு தலைப்பு எங்களை பார்க்க போறோம். அப்போ தேவன் ஒரு ஆவி கொடுக்கிறாருனாக்கா அது யாருக்கு கொடுக்குறாரு, அது ஏன் கொடுக்குறாரு, ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரணும். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி பேசிக் கிளாஸ்ல ட்ரினிட்டி கிளாஸ்ல நம்ம ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னு டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டோம். நான் திரும்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் பேசிக் கிளாஸ் என்ன பண்ண மாட்டேன்னா அது நபரா அதை பத்தியெல்லாம் அந்த பத்தியெல்லாம் நான் ப்ரூவ் பண்ண போல. தேவன் கொடுத்த அந்த ஆவி இன்னும் நம்மளுக்கு கிளியரா ஒரு பேசிக்ல புரிஞ்சிருக்கிறதுனால நம்ம இன்னும் அதோட மெச்சூர்டா நம்ம இன்னும் சிந்தனைகளுக்குள்ள போறதுக்காக தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் கொடுக்குற ஆவி கொடுக்குற நோக்கம் என்னத்திற்குன்னு ஒரு கேள்வி நம்ம இருதயத்துல போட்டுக்கின்னு அதுக்கு பதில் நம்ம பேசிக் கிளாஸஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட்லோட தேவன் என்ன பண்றாரு, அவரோட ஆவியை கொடுத்து சில வேலைகளை செய்விக்கிறாரு. அப்போ யாரு கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு? அப்போ யாரோ ஒரு பர்சன் கொடுக்குறாரு தேவன். அப்போ தேவன் தான் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்க முடியும், ஹீவல் ஸ்பிரிட் அவர் கொடுக்க மாட்டாரு. அப்போ ஹோலி ஸ்பிரிட்ன்றது பரிசுத்தாவியை தேவன் தான் கொடுப்பாரு. அது நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஸும் இல்லை. ரெண்டாவது அது யாருக்கு கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாருன்னா தேவனுடைய தன்னுடைய வேலையை இங்க நிறைவேறதுக்காக செயல்படுறதுக்காக அந்த ஆவி ஸ்பெஷல் ஆவி என்ன பண்றாருன்னா சில பர்சன் என்ன பண்றாருன்னா தேவன் என்ன பண்றான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் காலத்துல இருந்து கொடுத்துன்னு வரதை நம்ம பாக்குறோங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சில வசனங்கள் அப்படியே 2 வசனம் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு நம்ம முன்னுக்கு போலாம். பிறகு நம்ம தெரியும் ஆசரிப்பு கூடாரம் டேபர்னக்கல்ல சில ஒர்க் நடக்குது. அப்போ ஒரு சில ஒர்க்குங்க செய்யணும்னாக்கா மோசேக்கு மலை மேல காட்டிட்டாரு அந்த ஆலயம் எப்படிதான் இருக்க போகுது. ஆனா அது செய்யறதுக்கு செயல்பாடுகளை செய்யறதுக்காக என்ன பண்றாருன்னா சில பேர் சூஸ் பண்றாரு. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆவியை கொடுப்பேன். அங்க இந்த வேலைகள் கோல்டு, இந்த மரம், இந்த துணிகள், இது வைகளுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செய்வாங்க. பாருங்க, அது 31வது அதிகாரம் எக்ஸோடஸ் 3ஆம் வசனம் பாருங்க. அது எக்ஸோடஸ் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரே அழிப்பார். 31:3 4-5 3-4-5 பச்சை. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், பொன்னிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்காகவும். லாஸ்ட் 5வது வசனம் பச்சுங்க. 5வது வசனம் 5th verse. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும், மற்ற வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் புத்தியும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பாத்தீங்களா, அவனுக்கு தேவன் இதெல்லாம் செய்யறதுக்காக புத்தியினால செய்யறதுக்கும் ஞானத்தையும் அறிவையும் அது கொடுப்பேன். அது தேவ ஆவியினால நிரப்பப்படும். அப்போ தேவனோட ஆவி ஒரு நார்மல் பர்சனுக்கு
அவரோட ஆவி கொடுக்கும்போது அந்த வேலைகளை செய்யறதுக்கு என்ன பண்ணா அந்த ஆவி என்ன பண்ண அவனுக்கு என்ன பண்ணு தூண்டும். ஒரு அந்த ஞானத்தை இமீடியட்டா கொடுக்க வைக்கலாம். அப்போ அந்த அந்த வேலைகளை எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அவருக்கு இமீடியட் இன்ஸ்டன்டா. எப்படி இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போயிட்டேன். அப்படியே என்னன்னா இப்போ இன்ஸ்டன்டா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காஃபி நம்ம டெய்லி யூஸ் பண்ற காஃபி கூட ஒரு காலத்துல ஃபில்டர் காஃபினா டைம் எடுக்கும். அது தண்ணி கொதிக்க வச்சு காஃபி கொதிக்க வச்சு பால் போட்டு பண்றதுக்கு காஃபி ஃபில்டர் காஃபி சில பேர் குடிப்பாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி இம்மீடியட்டா அந்த 2 ரூபாய் சன்ரைஸ் போட்டு பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணி பாஸ்டா இம்மீடியட்டா பாட்டு கொடுக்குது. அப்போ சில டைம் ஹோலி ஸ்பிரிட் எப்படி ஒர்க் பண்ணிக்கிது, அந்த வோல்டேஜ் பண்ணி வரைக்கும் இன்ஸ்டன்டா இம்மீடியட்டா அந்த ஆவி கொடுக்கப்பட்டதும் இம்மீடியட்டா அந்த வேலை செய்யப்படும். அப்போ அதுதான் டேபர்னக்கிள் நடந்திருக்கலாம்னு ஒரு தியானிக்கலாம் நம்ம. அதே மாதிரி செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிம்சோனுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கூட, சிம்சோன் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஜட்ஜஸ் 15th chapter 13th and 14th verse. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிர்களாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாக்கி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அரிந்து போயிற்று. பாத்தீங்களா இது நடக்குது. அப்போ பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தர் டேபர்னக்கிள்ல அந்த பெசல்லேல் அந்த ஹூரா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவி இந்த மாதிரி கையில் வேலைகளை செயல்படுறதுக்கு அவருக்கு ஏற்படுத்திருக்கலாம். இன்னும் நமக்கு சிம்சோன் விஷயத்துல பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஏதோ கைகள் கட்டி போட்டு கால் கட்டி போட்டு கொண்டு போகும்போது ஒரு நார்மல் பர்சன் தான் போறாரு. சில இடத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தோம் ஹோலி ஸ்பிரிட் அவருக்கு அந்த ஆவி அந்த அவருக்குன்னு ஸ்பெஷல் கொடுக்கப்பட்ட ஆவி வந்ததும் இம்மீடியட்டா அந்த கயிறுலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு எனக்கு அது உடஞ்சி பிஞ்சு போயிடுச்சான். அதுக்கு அடுத்த வசனம் படிக்க வந்தீங்க, அங்க பச்சை ஒரு கழுதையின் தவடையை எடுத்துன்னு ஒரு மிஷின் கண்ணில் ஒரு கத்தியில எதுவுமே இல்லை, அந்த தவடையில 1000 பேர் சாவடிக்கிறாரு. அப்போ நார்மல் பர்சனால் முடியுமானாக்கா முடியாதப்போ ஏதோ ஸ்பிரிட் அந்த அந்த தேவன் அவருக்குன்னு அந்த ஆவி கொடுக்கும்போது அந்த ஆவிதான் அப்ப தான் அவரை அந்த ஒர்க் அந்த வேலை செய்ய வைக்குது. அப்போ அப்படின்னா தேவனோட ஆவி கொடுக்கப்படும் போது ஒரு மனுஷோட சூழ்நிலை சேஞ்ச் ஆகுது. அவர் லைஃப் சேஞ்ச் ஆகலாம், அவரோட ஒர்க் சேஞ்ச் ஆகலாம், அவருடைய வல்லமை சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுது அதுக்கு தகுந்த ஒர்க் என்ன பண்ணாங்க நடக்குதுன்றது நம்ம எக்ஸாம்பிள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பார்க்கணும் சார் சொல்றீங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இப்படியாக தேவனோட ஆவி செயல்பட்டு கொண்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் ஆவி, நியாயப்பிரமாணம் என்ற கொடுக்கப்பட்டதுனால ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முழுவதும் அந்த நியாயப்பிரமாணம் தான் அந்த யூதர் மக்கள்களை கைட் பண்ணுது. அப்போ அது நியாயப்பிரமாணத்தின் ஆவியில் என்ன சொல்லப்பட்டுக்குதோ அப்போ அந்த அந்த பிரகாரம் தான் என்ன பண்றாங்க அந்த மக்கள் எல்லாம் சம்பிரதாயம் அந்த தோரா புக்கு வைத்து கொண்டு என்ன பண்றாங்களா அந்த ஆவிதான் கைட் பண்ணுது அவங்களுக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தின் ஆவி என்ன பண்ணுதுன்னா இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒரு பரிபூர்ணமான மனிதனா வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஆவிதான் நியாயப்பிரமாணத்தின் ஆவி. அது கீழே நீங்க அதான் சொல்றேன், நான் கீழே வச்சு நான் வரையே இந்த ஆவி பற்றி தான் யோசிக்கிறேன். அந்த ஆவி எப்படிதான் செயல்படுதுன்னா அவரோட வசனம், அவரோட உடன்படிக்கை இதெல்லாம் லீட்டரா வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போனா ஜாஸ்தி பாடத்தில் இடம் வெறும் லைன் தான் போடுங்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் ரோடெல்லாம் பொறுத்தா நம்ம இப்போ நெக்ஸ்ட் அப்படி திங்க் பண்ணலாம், அப்படி பண்ணே போகலாம். அப்ப பாருங்க ஆவி வந்தது என்ன பண்ணுதுனாக்கா இன்னொரு ஸ்பெஷல் நியாயப்பிரமாணத்தின் ஆவி ஒரு பரிபூர்ணமான மனிதனா இந்த பூமியில எப்படி வாழணும், நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், நீ என்ன மாதிரி ஒரு வீடு கட்டணும், நீ என்ன மாதிரி அசுத்தம் பண்ணி எப்படி சுத்தமாகணும், நீ அதுக்கப்புறம் நீ ஒரு பாத்ரூம் போகும்போது ஆகட்டும், ஒரு குளிக்கிறதாகட்டும், அந்த விஷயத்தெல்லாம் மனிதனா பூமியில வாழ்றதுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கப்படுற ஆவிதான் நியாயப்பிரமாணத்தின் ஆவி. சரி, அப்படி இருக்கும்போது சுவிசேஷ யுகத்தின் ஆவியின் ஆவி, சுவிசேஷ யுகத்தில் கொடுக்கப்பட்ட ஆவி அது. அப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முழுதும் ஒரு ஆவி வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான ஆவிகள் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு சில வல்லமைகள் கொடுக்கப்படுகிறது. யூத யுகத்துல மோசை காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா நியாயப்பிரமாணம் வந்தப்ப நியாயப்பிரமாணம் ஆவி கைட் பண்ணே வருது அப்படியே. அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் போது ஆஃப்டர் டெத் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத்னு ஒரு பிரிவு வருது. அப்ப யார்தான் இங்க முக்கியமான அவர்னா கர்த்தர் இயேசு தான் என்னன்றா இப்ப அந்த இந்த யுகத்துக்கு இந்த உலகத்துக்கு என்ன பண்ற ஒரு பிரச்சனை வராரு. அப்ப அவர் வந்த பிற்பாடு இந்த உலகம் என்ன வருதுன்னா சேஞ்சஸ்குள்ள கொண்டு வருது. ஏதோ எல்லா விஷயத்திலும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றது நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஆவி எந்த ஆவி? அப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆவியானாக்கா இல்ல. அப்ப கர்த்தர் இயேசுக்கு
ஒரு யூதனா பொறுக்கிறதுனால ஒரு 30 இயர்ஸ் அவரு நியாயப்பிரமாணத்தில தான் பிறந்து நியாயப்பிரமாணத்தின் ஆவில தான் செயல்பட்டு கொண்டு வந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்துல தான் ஒரு மனுஷன் பரிபூர்ணமா ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிறதுனால, அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதுனால, அப்போ ஒரு பரிபூர்ணமான மனிதன் ஆகணும்னாக்கா நியாயப்பிரமாணத்துல அவர் பிறந்திருக்கணும், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்திருக்கணும். அப்போ நியாயப்பிரமாணத்தை நாவை கைட் பண்ணி அப்போ ஒரு பரிபூர்ணமான மனுஷனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஜீவன் கொடுக்க முடியும் என்ற சிந்தை என்ன அவருக்குள்ள வரும்போது தான் 30 இயர்ஸ்ல வந்து என்ன பண்றாருன்னா ஒரு யோர்தான்ல வந்து தன்னை ஒப்பு கொடுக்கறதாக பார்க்கும். அப்போ எப்போ இந்த கர்த்தர் இயேசு வந்து இந்த ஒரு ரான்சம் கொடுக்கறதுக்கு முன் வந்துட்டாரோ அப்போ அவருக்கு என்ன ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நியாயப்பிரமாணத்துலதான் பரிபூர்ணம் ஆயிடலாமே, அது நியாயப்பிரமாணத்தை படிச்சு கை கொண்டுட்டா பரிபூர்ண ஆவி நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்போ கர்த்தர் 3.5 வருஷ காலம் ஒரு ஸ்பிரிட்ல கைட் பண்ணவரை. அப்போ அந்த 3 வருஷத்தோட ஸ்பிரிட் எந்த ஸ்பிரிட் அவர் கைட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா வசனம் நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படி எந்த ஆவியை நிரப்பப்பட்டது, ஆனா அந்த பேர் அங்க சொல்ல, ஆவியெல்லாம் சொல்றது இல்லைங்க. பாருங்க, அப்போ 3:34 வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:34. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு தேவன் தமது அளவில்லாத ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு இந்த பூமியில 3.5 வருஷ காலம் வரும்போது அளவில்லாத ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, அப்போ கர்த்தர் இயேசு மூலமா தான் இந்த புதிய சுவிசேஷத்தின் யுகத்தினுடைய போயிடுறேன் சுவிசேஷ யுகத்தினுடைய ஆவி இப்போ வேற மாதிரி செயல்பட போகுது. அது எங்கேக்கு போற ஒரு கைட் பண்ண போகுதுன்னா, அது பூலோகத்திலிருந்து பூலோகத்துல வாழ்றதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆவி இல்ல, அது பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும் சார் சொன்னீங்களா, அப்பதான் நம்ம ஆரம்ப வசனம் பட்சம் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஆவி என்னான்னு பாத்தீங்களா, லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் இதோ அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாத்தீங்கன்னா இங்க இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாம் அறிமுகமான வசனம். இதுதான் இந்த வசனம் ப்ரூஃப் வந்து பரிசுத்த ஆவி வந்து ஒரு நபர் இல்ல, ஒரு உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெலன், ஒரு பவர்ன்றதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்ம நம்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு வசனமா ஆரம்பத்துல நம்ம சொல்லப்படுவோம் இதுல பேசிக் கிளாஸ்ல. அப்ப இருக்கும்போது ஆனா இங்க ஒரு கர்த்தர் இங்க சொல்றாருனாக்கா, எங்க பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவின்னு சொல்றாரு இது. அப்போ இந்த ஆவி வந்து இது அன்னைக்கு ஸ்பெஷலா கொடுக்கல, ஆல்ரெடி பிதாவாகி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்காங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிதான் இயேசு மூலமா இப்ப கொடுக்கப்பட போகுது. இப்போ அப்ப எப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இந்த ஆவி? இந்த பாருங்க, இப்போ நான் வோல்டேஜ் பண்ண உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஏதோ சில வேலைகள் சேர்த்து சில ஆவி கொடுக்கப்படுதுன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல கூட ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போறாரு தேவன். இப்போ நியாயப்பிரமாணத்தின் ஆவினால சில ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப நியூ டெஸ்ட்மெண்ட் காலத்துல கூட ஒரு கூட்டத்தை தேவன் தேர்ந்தெடுக்க போகுதுன்னா அவர் ஆவி கொடுக்காம இந்த கூட்டம் என்ன ஆகுது, ஒரு அவரோட வேலையை செய்யறதுக்கோ அவர் இடத்துல போறதுக்கோ முடியாது. அப்போ நம்ம எல்லாம் என்ன ஆவில இருக்கிறோம், ஆல்ரெடி ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாரும் ஒரு ஈவில் ஸ்பிரிட்ல தான் இருக்கணும்னு நம்மளுக்கு உணர்வு இருக்குது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும்ன்றது நம்மளுக்கு ஆரம்ப அப்போஸ்தலர் காலத்துல இருந்து தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அப்படி இருக்குமா சார் சொல்றீங்களே? அப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எங்கிருந்து ஆரம்பிக்குது? இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி ஜீசஸ்க்கு அப்புறம் கொடுக்கப்பட்டது. ஆனா அது வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது முதலே. அது வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது எங்கிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறதுனாக்கா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 வசனம் தெரிஞ்ச வசனம். இதெல்லாம் ஸ்திரீ வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவா, நீ அவரோட குதிங்காலை கடிப்பாய். அப்போ இந்த ஸ்திரீ வித்தின் ஆரம்பத்துல அப்ப வாக்குத்தத்தம் அங்கவே சந்ததி பத்தி இருக்கிற ஒரு பாடத்தை நம்மளுக்கு அங்கே என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு கண்டினியூட்டி நம்ம பேசிக் கிளாஸ்ல தான் புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ வாக்குத்தத்தின் ஆவி அந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்றது ஆரம்பத்தை சொல்லப்பட்டாச்சு. அப்போ திரும்ப தேவன் திரும்ப அந்த சந்ததி பத்தி
ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, ஏவாள் கூட வெயிட் பண்றாங்க, எனக்கு குழந்தை அந்த பாம்பு தலை நசுக்குமா, என்ன நடக்குது, நெக்ஸ்ட் அப்படியே வெயிட் பண்றாங்க. ஒரு முதலாவது உலகம் நமக்கு தெரியுது 1656 வருஷம் ஒன்றாவது உலகம் அழிவுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 400 வருஷம் போட்டீங்க, 400 வருஷம் பாத்தீங்கன்னா 500 வருஷம் பாத்தீங்கன்னா அப்ரஹாம் வராரு. அப்ரஹாம் மட்டும் தான் திரும்ப என்ன பண்றாரு தேவன்னா அந்த சந்ததி பத்தி என்ன பண்றாரு பேசுறாரு. அப்போ அது வரைக்கும் 2000 இயர் வெயிட் பண்றாரு. அப்போ அதுக்கப்புறம் அப்ரஹாமோட 12வது அதிகாரத்தில் பேசும்போது நான் உன்னை எதிர்த்தாரையும் உன் வீட்டாரி விட்டு வா, உனக்கு ஒரு சந்ததி தரேன், அந்த சந்ததி என்ன பண்றாங்க பிளஸ் பண்றேன்ட்டு நம்ம ஆதியாகமும் 12வது அதிகாரத்திலும் கிளியரா படிக்கிறோம். அது கூட நீங்க ஒரு வசனம் வந்து எழுதி வச்சுக்கோங்க, படிக்கிறது ஆதியாகமும் 22வது அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று ஆணையிட்டு சொல்லிட்டாரு. உன் சந்ததி மூலம் உலகத்துக்கு ஆசீர்வாதம் வர போகுது. அப்ப நெக்ஸ்ட் அவர் நினைச்சிருப்பாரு ஈசாக்கு மூலமா சந்ததி வர போதா, அதெல்லாம் ஒரு அப்படியே நெக்ஸ்ட் 3 சந்ததி நம்ம கிளாஸ் இதெல்லாம் டீட்டெயிலாம் கொண்டு போறோம். ஆனாலும் இப்ப நான் அந்த சந்ததி யாரு, உண்மையான அந்த சந்ததி யாருதான் கன்க்ளூஷனுக்கு வராங்கனாக்கா நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் பவுல் அதை கிளியர் பண்ணிடுறாரு இல்லைங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிக்கும்போது கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், அப்ராமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவியை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பெரும்படியாக இப்படி ஆயிற்று. 16 பாத்தீங்களா? 16 16 கூட அதுல வரும், இன்னும் டீட்டெயில் ஆகும். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததி என்றது அப்ப ஒரு வார்த்தை உன் சந்ததி. இப்ப சந்ததிகள்னா அநேக பேர் என் சந்ததி உன் சந்ததி போயிருக்கலாம். ஆனா வார்த்தைகள் பைபிள்ல பாத்தீங்கன்னா உன் சந்ததின்னு அப்ராம் சொல்லி இருக்கிறதுனால அந்த உன் சந்ததி. அப்ப படிங்க நெக்ஸ்ட். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாத்தீங்க அந்த சந்ததி யாருன்னா கிறிஸ்துவே. அப்போஸ்தலர் பவுல் இன்னும் கிளியர் பண்ணிட்டாரு. அப்ப அந்த சந்ததி எங்க வந்திருக்குன்னா கிறிஸ்து மூலம் அந்த சந்ததி யாருன்னா கிறிஸ்து தான். அப்ப அது கிறிஸ்துக்கு அந்த கிறிஸ்துக்கே நம்பர் 1 யாருன்னா கர்த்தர் இயேசு தான். அவர்ல தான் இந்த வாக்குத்தத்தத்தின் கிரியை என்ன பண்ணா ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும். இயேசு தலையா இருக்கிற இயேசு, சரீரமாக்கிற சபை, இது ரெண்டும் சேர்ந்தா கிறிஸ்துன்றது நம்மளுக்கு புரிதல் இருக்குது இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது சரிங்களே, அப்போ தலையாகி இயேசு இப்ப என்ன பண்ணணும், இயேசு இந்த பூமியில 3.5 வருஷ காலம் என்ன பண்ணுவீங்க வாழ வேண்டியதா இருக்குது. அப்போ அவர் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியின் முதல் நபர் என்று நம்ம இங்க பாக்குறோம். சரி, அப்படி கர்த்தர் இயேசு அந்த இடத்துல நம்ம இங்க புரிஞ்ச பிற்பாடு இப்போ முதல் ஏவாள்ல இருந்து ஆபிரகாமோட வரத்துக்கு 2000 வருஷம் ஆச்சு. திரும்ப அங்கிருந்து 2000 வருஷம் விட்டு தான் கிறிஸ்து பத்தி நமக்கு வந்து தேவைப்படுது. ஏறக்குறைய நம்ம குரோனாலஜி கிளாஸ் பார்க்கும்போது 4000 இயர்ஸ் சம் சேஞ்சஸ் 2000 இயர்ஸ் நம்மளுக்கு ஒரு கணக்கு வந்துருந்தாங்க. அப்போ 2000 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு சும்மா ஒரு லிங்க். இப்போ நம்ம சபை அந்த கிறிஸ்து முடியறதுக்கு கூட 2000 இயர் ஆகுது. ஒரு 2 to 6000 இயர் ஆகுது முடியாது. அந்த சந்ததி பேச்சுங்க எடுக்கிறது 2000 இயர். அந்த சந்ததி பொறுக்க போதுன்னு கன்ஃபார்ம் பண்ணது அப்ராம்ல அதுக்கப்புறம் அது பொருந்துட்டாருன்றது அங்கிருந்து 2000 இயர். அதுல சில்லற வருஷங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் சும்மா சும்மா ஒரு இதை ஒரு ஷாம்பலா ஒரு யோசனைக்கு சும்மா 2000 இயர் நம்ம சொல்றோம். நம்ம குரோனாலஜியா கணக்கெல்லாம் போடல. ஸோ அப்படியே ஒரு அந்தாஜா 2000 இயர் வருது. சில டைம்ல சில கணக்கு போடும்போது மேலே கீழே இருக்கலாம், 100 வருஷம் 50 வருஷம் கீழே மேலே இருக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கிறிஸ்துவன் சந்ததி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அது அந்த சந்ததியை உருவாக்குறது யார் மூலமா தேவன் உருவாக்க போறோம்னா கர்த்தர் இயேசு வச்சுதான் அந்த சந்ததியை உருவாக்க போறாரு. இப்போ அந்த ஆவி அதான் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவின்ற அந்த லூக்கா 24-49 வசனத்துக்கு தான் அந்த வாக்குத்தத்தம்னா என்ன, எங்கிருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னா நம்ம ஏதேன் தொடர்ந்து இங்க வரைக்கும் வந்துட்டு இப்ப நம்ம சரி. இப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தர் இயேசு அன்னைக்குதான் ஸ்பெஷல் ஆனவரா இல்ல, அது அவருக்கு முன்னாடி அவர் லோகாசா இருந்தவர். அதுக்கப்புறம் அங்கிருந்தா இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என்ற ஒரு சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்கிறதுனால ஏசு கிறிஸ்து லோகாசா இருக்கும்போது அவர் சேர்ந்த முதல் சிருஷ்டி எதுங்க?
லோகாசா இருக்கும்போது இல்லைங்களா வசனம் நம்ம ஏசாயா 14:12 படிக்கும் போது என்ன சிந்திக்கிறோம்னாக்கா, அதிகாலையின் விடுதலின் அதிகாலையின் மகனே சொல்லிட்டு அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், லூசிபர் தான் ஃபர்ஸ்ட் அவரோட கிரியேட். அப்ப பிதாவாகிய தேவனுடைய முதல் கிரியேஷன் யாருங்க? கர்த்தர் இயேசு இல்லைங்களா? அப்போ பிதாகிய தேவன் அழிவில்லாத அழிவில்லாத நிலைமையில அழியாமையில இருக்கும்போது தன்னோட டைரக்ட் சிருஷ்டியை கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு, டைரக்டா யாரையும் உண்டாக்குறது இல்ல, அவர் மூலமா அவருக்கென்று அவருக்கு மூலமா தான் சகலமும் உண்டாக்குறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ பிதாகிய தேவன் கர்த்தர் இயேசு அந்த உருவாக்கும் போது டைரக்டாவே இமீடியட்டா அந்த அழியாமைக்குள்ள உருவாக்குற சக்தி கூட அவர் இருக்கு. ஆனா தன்னை எப்படி அந்த பவரை எந்த அளவுக்கு சுருக்கிட்டு இது வந்து நெக்ஸ்ட் நான் அவர் பண்ண போற பிளானுக்கு இது ஒரு மரணத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையில தான் பண்றேன்னா கர்த்தர் லோகாசை உருவாக்குகிறார். அப்போ அவரோட பவர் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு அது உருவாக்குறதுக்கு அவர் மைண்ட் செட் பண்ணிப்பாரு. இதெல்லாம் நீங்க தியானம் பண்ண ரொம்ப அருமையான விஷயங்கள் வந்து வரும். எப்படி அந்த அந்த பவர் எப்படி கம்மி பண்ணிட்டு இவருக்கு அந்த கம்மியான பவர்ல உருவாக்குறது ஒரு சக்திலாம் பாருங்க. அப்போ கர்த்தர் லோகாசோடைய முதல் சிருஷ்டி வந்து லூசிபர் பவர். அப்போ லூசிபர் எதுக்கு தான் நெக்ஸ்ட் அவரோட இப்போ நம்மளுக்காக அதெல்லாம் புரிஞ்சு வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு டைம் இருக்கிறதுனால அப்போ லூசிபர் ஆரம்பத்தில் நல்லவராக தான் இருக்கிறாரு, அவரோட தப்பு கண்டுபிடி வரைக்கும் நல்லவராக தான் இருக்கிறாரு. ஆனா அவர் விரோதி ஆக போறாரு காலப்போக்கில். ஆனாலும் இப்போ கர்த்தருடைய வல்லமை காட்டிலும் லோகாசோடைய வல்லமை காட்டிலும் லூசிபரை அவர் ஈக்குவலா அவர் மாதிரியே சிந்தி உருவாக்க முடியாது. அப்போ லோகாசை விட இவரோட லூசிபரோட சிருஷ்டிகள்ல ஏதோ கம்மியான ஒரு பவர் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அவன் வேலை இல்லைங்களா? அப்போ ஏன்னா நம்ம சில பாடங்கள் எசேக்கியேல் 9 கேரக்டர், இங்க 12 கேரக்டர், சில விஷயம் நம்ம அநேக பாடங்கள் பார்த்துக்கிறது நீங்க ஈஸியா லிங்க் பண்ணிக்கோன்னு. அப்போ பாருங்க, அப்போ லூசிபர் தான் ஃபர்ஸ்ட் அவர் உருவாக்குறாரு. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஹெவன்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். அதே மாதிரி பூமியில கர்த்தர் இயேசு இப்போ 30 வருஷம் நியாயப்பிரமாணத்தில் இருந்துட்டு 3 வருஷம் ஸ்டார்ட் பண்றாரு, இந்த சுவிசேஷ யுகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. நமக்கு தெரியும் அவர் மரித்து இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோட இருக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர் நம்ம சொல்லிக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப அவரோட நிலைமை என்னக்கா, பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்துல அவரோட சிங்காசனத்துல போய் உட்காந்துக்கிறாரு. இப்ப அவர் என்ன பவர்ல இருக்கிறார், கர்த்தர் இயேசு வந்து அழிவில்லாத நிலைமையில இருக்கிறார். அழியாமையின் நிலைமையில கர்த்தர் அங்க இருக்கும்போது அது உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு அப்புறம் தான் பென்டெகஸ்ட் நாள் என்னாவது ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படுது. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த அழிவில்லாத நிலைமையில இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு அவருடைய முதல் சிருஷ்டி எதுனா இன்னைக்கு எதுவும் வேறதா இருக்க முடியும்? அழிவில்லாத சிருஷ்டிகள் தான் இருக்க முடியும் இல்லைங்களா? அவரு அப்போ இருக்கும்போது பிதாகிட்ட வந்து டைரக்டா ஒரு கர்த்தரை உருவாக்குனாரு. கர்த்தர் மூலமா லூசிபர் வர்றாரு. அது மேல ஸ்பிரிச்சுவல் இப்போ மாம்சத்துல இந்த இப்ப அழியாமையை உண்டாக்குறதுக்காக இயேசு ஃபர்ஸ்ட் ஒரு அந்த அழியாமை நிலைமை கொடுத்து அந்த அழியாமை நிலையில இருந்து இப்ப யாரு உருவாக்குறதுன்னா சபை உருவாக்குறாரு. அப்ப சும்மா ஒரு கெஸ் வச்சு இப்ப தேவன் எப்படி உண்டானாரு, தேவர் உண்டானாரு இப்படி யாருன்னா நம்ம கேட்பாங்க. எவ்வளவு பேர் சில டைம் கேட்போம், தேவன் இப்படிதான் உண்டாயிருப்பாங்க, இப்படிதான் உண்டாயிருப்பாங்க அவர் பத்தி சொல்றேன். இப்போ தேவர்கள் எப்படி ஒரு 1,44,000 பேர் தேவர் ஆக போகும்போது அவங்க ஒரு காட் ஆகும் போது ஒரு ஹெவன்ல 1,40,000 சடனா அப்படி ஆயிட்டாங்களா, சிட்டிக்கிற டைம் ஆயிட்டாங்களா? 8,000 வருஷத்தோட தவன் சில பேர் எப்படின்னு பொறுத்த தெரியுமா? 4 வருஷத்தோட தவனி எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? எவ்வளவு அது உருவாக்குறதுக்கு எவ்வளவு இது சூழ்நிலை ஏற்படுத்தி தெரியுமா? எப்படி உருவாகி வந்துச்சு தெரியுமா அந்த நிலைமை போறதுக்கு? அப்போ இதெல்லாம் இப்படி நம்ம ஜென்ரலா பேசுவோம், என்ன பண்ண இது மாதிரி வார்த்தையோட நம்ம பேசிக்க முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது சொன்னீங்களே, அப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் நான் உருவாகிங்கிறது அந்த பேக் அண்ட் 44 அந்த சிருஷ்டி. அப்போ என்ன நடக்குதுன்னா, நமக்கு அந்த அழைப்பை பற்றி நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கிறதால இவங்களும் அழியாமைக்குள்ள போறாங்க. கர்த்தர் இயேசுடைய அந்த அழியாமையிலேருந்து முதல் சிருஷ்டி இந்த சபை தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடக்க தான் போகுது. எப்படி லோகாசர் போது லூசிபர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடந்துச்சோ இந்த பூமியில் இந்த ஃபிளஷ்ல கூட என்ன போகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த அழியாமைகளை உருவாக்க போறாரு. அப்போ இந்த அழியாமைகளை உருவாக்க போறதுக்காக தான் முதல் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது இப்போ சபை உருவாக்குதல் காலம். அப்போ எப்படிதான் அந்த எப்படி உருவாயிங்கிறது? அப்போ இவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, இந்த கர்த்தர் இயேசுக்கு அளவில்லாத ஆவி கொடுக்கப்பட்டதுனாலதான் அவர் அந்த நிலைமைக்கு போய்கிறாரு. அப்ப இந்த அளவில்லாத ஆவி என்ன ஆவியா இருக்கலாம்? அப்போ அதுக்கு ஏதாவது பேர்ல வைக்க முடியாது. நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்தான குணத்தையோ
குணத்தை கரெக்ட், குணத்தை வைக்கலாமா சிந்திக்க போகும்போது, அப்போ அளவில்லாத ஆவி கொடுக்கப்படுதுன்னு நம்ம சிம்பிளா வசனத்தை 3:34 சொல்லிடுறோம் நம்ம. அப்போ அளவில்லாத ஆவி அங்க கொடுக்கப்படும் போது, நியாயப்பிரமாணத்தின் ஆவியும் அளவில்லாத ஆவி, அளவே இல்லாத ஆவி கொடுக்கப்படும் போது என்ன வித்தியாசாட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்போ பவுல் ஒரு வசனம் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. அது என்ன வசனம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருத்தர் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? அப்ப அப்படிங்கனால இங்க என்ன இது தெரிஞ்ச வசனா இருக்குது விசேஷம். அப்ப நீதிமானுக்கு ஒருத்தர் இன்னொரு நீதிமான் என்ன பண்ணலாம், மறிக்கலாம். நல்லவர்களுக்கு ஒருத்தர் நல்லவர் மன்னிக்கலாம். ஆனா பாவிகளுக்காக ஒருத்தர் மறிக்கிறது கூடாத காரியம். ஆனா நம்ம கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்க, நம்மளோட அன்பு எப்படி வச்சாருனாக்கா, அவரை பாவிகளுக்காக மறிக்கிறது. சரி, யாரா இந்த உலகத்துல நீதிமானுக்காக ஒரு நீதிமான் செத்துருக்காங்களா? ஒரு நீதிமானுக்காக இன்னொரு நீதிமான் எதனா செத்துருக்காங்களா? அப்படி யாருன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா? எங்கன்னா மனுஷன் எங்கன்னா எங்கேயாவது எப்போதாவது? சார் வசனம் சொல்றது நீதிமான ஒருவன் இல்லை. எப்படி நீதிமான முடியும்? 2 ரோமர்ல படிக்கும்போது நீதிமான் ஒருவனும் இல்லை, நீதிமான் யாரும் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி தான் வசனம் நம்மளுக்கு கிளியர் பண்ணுது. அப்ப எல்லாரும் பாவிகள் தானே? அப்போ ஆதாம்னால விழுந்தப்பட்ட எல்லாரும் பாவிகள் தான். அப்போ இங்க நீதிமான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்து இந்த டிவைன் பிளான் என்ன பண்றோம், ஒரு பிளேன் இருக்குது, என் பிளேன். ஆதாம் வந்து பரிபூர்ணமான ஒரு லெவல்ல அவர் தான் நீதிமான். இப்போ நம்ம வந்து அதான் நீதிமான் அவர். இப்போ அப்ப இன்னொரு நீதிமான் யாருனாக்கா, அதே பிளேன்ல இருந்து தான் ஹேவால் கூட நீதிமான் தான், ஒரு பர்ஃபெக்ட் அவனும் உருவாக்கப்படும் போது அந்த நிலைமைக்கு. அப்போ ஒரு நீதிமான் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிறதுனால இன்னொரு நீதிமான் என்ன பண்றாரு, அந்த நீதிமானுக்காக உயிர் குத்துட்டார். நீ நானும் சேர்த்துற விடுவனுக்காக சொல்லிட்டு நீ குத்துட்டாரு. அதுதான் இன்னைக்கு உலகத்தோட நடக்கும். நல்லவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். என் பேச்சு கேட்குறாங்களோ அந்த பேச்சு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் போடுறேன், நான் இவங்களுக்கு சப்போர்ட் போறேன். எனக்கு பேசிக்கிறாங்கோ, என் கீழ் படிக்கிறாங்கோ, என் கூட வராங்கோ, எனக்காக நிற்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். அதே எனக்கு விரோதமாக ஒருத்தன் பேசுகிறான், எனக்கு விரோதமாக ஒருத்தன் திங்க் பண்ணுறான், என்னை வந்து சூழ்ச்சி பண்ணுறான், எனக்கு விரோதமாக என் தாட்டுக்கு ஆப்போசிட்டாக போய்ங்கிறானாக்கா அவங்களோட நம்ம என்ன பண்ண மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம், பேச மாட்டோம். அவங்க வேற நம்ம வேற சொல்லிட்டு நம்ம ஆகிறதுக்கு தாட்ஸ் வந்துடுது இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது தானே அப்போ அதான் கர்த்தர் இயேசு பாவிகளுக்காக, அதான் அந்த ஸ்பெஷல் ஆவி அப்படியே அந்த கர்த்தர் இயேசு ஆயிட்டாருனாக்கா, தேவனோட அன்பு எப்படி வெளிப்படுத்தினாக்கா, பாவிகளுக்காக என்ன பண்றான், தன் உயிரை கொடுத்தார். தனக்கு விரோதமா போறவங்களுக்கு, தன் வழியில் நடக்காதவங்களுக்கு, தனக்கு கீழ்படியாதவங்களுக்கு, தன்னை சிலுவையில் போடுறவங்களுக்கு, தன்னை வந்து புறக்கணித்தவர்களுக்காக உயிரை கொடுத்துட்டாரும் போது இதுதான் ஸ்பெஷல் ஆவி. இது நியாயப்பிரமாணத்தோடு இந்த ஆவி இருக்காது. அப்போ அதாவது இதுதான் என்ன 146வது நம்பர் ரீபீட் நம்பர் ஒரு பாடம் படிச்சுக்கும் போது 2 நேச்சர்ஸ்ன்னு ஒரு பாடம் இருக்கு. அப்போ அந்த 2 நேச்சர்ஸ்ல அந்த பாடம் வரும்போது தான் சொல்றாரு நம்ம ஒரு 3வது 5வது பேராகிராஃபோ 7வது பேராகிராஃபோ இருக்கும், 2 பேராகிராஃப் 4 பாயிண்ட். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஆவினா தெய்வீக சுபாவத்தின் ஆவியா. அப்ப தெய்வீக சுபாவத்தின் ஆவி வந்தா மட்டும்தான் இன்னொருத்தருக்காக உயிர் கொடுக்கறதுக்கே மனசு வருமா. தெய்வீக சுபாவத்தின் ஆவி இல்லைன்னா இன்னொருத்தருக்காக நம்ம என்ன முடியும், எதுவும் நன்மை செய்ய முடியாது. நம்மளுக்கு விரோதமா பொருளுக்காக நம்ம விட்டு கொடுக்க முடியாதான். அப்ப தெய்வீக சுபாவத்தின் ஆவி யாருன்னா பிதாவாகிய தேவனுடைய ஆவி. அது தெய்வீக சுபாவத்தின் சரீரம் கிடைக்கல, தெய்வீக சுபாவத்தின் ஆவி. தெய்வீக சுபாவத்தின் சரீரம் எப்ப கிடைக்கும் போது ஆஃப்டர் ரிசரக்ஷன்ல தான். ஆனா தெய்வீக சுபாவத்தின் ஆவி நம்ம பிளெஷ்ல என்ன பண்ணாமோ பெற்று கொண்டிருக்கணும். அப்போ அந்த அதான் கர்த்தர் இயேசு 3.5 வருஷம் அவரை எப்படி லீட் பண்ணிக்கிறாங்க தன் வாழ்க்கை வந்து தெய்வீக சுபாவத்தின் ஆவி பெற்று கொண்டதுனால. அப்போ அவர் என்ன நினைச்சுன்னா, ஈஸியா மக்களுடைய மைண்டை காட்டிலும் இவரோட மைண்ட் வித்தியாசமா இருந்துச்சான். அவங்களும் நியாயப்பிரமாணத்தை தான் வச்சுட்டு தான் பேசுவாங்க. தேவனே, அவங்க எலியா எப்படி ஜனங்க பேச்சு கேட்காத போது அவங்களுக்கு வானத்திலிருந்து என்ன சொல்றது நெருப்பு அக்னி வந்து பண்ணாரோ, அது மாதிரி நீங்களாம் பண்ணுங்க. அப்போ இயேசுவோட மைண்ட், ஆமா இல்லையா, எனக்கு விரோதம் பண்றாங்க, எலியா நானும் பண்ணிட்டான்னு சிந்தை போயிருக்கலாம். அவனை கரெக்டாக சொல்றாங்க, இல்லை என்ன விளக்குறீங்க, நீங்க மனுஷகுமாரன் வந்துக்கிறதே சேவை செய்யவும் அநேகருக்காக ஜீவன் கொடுக்கறதான் வந்துக்கிறது. அப்ப நான் இந்த மாதிரி ஸ்பிரிட்ல இருக்கும்போது நீ வந்து என்ன இவங்களாம் நாசம் பண்ணிடு,
உங்களுக்கு தீர்ப்பு செய்திருன்னு சொல்றியே, எப்போ என்ன ஆவின்னு தான் அங்க ஒரு சீஷருக்கு ஒரு ஒரு வார்த்தை போகுது. அப்படி இருக்கும்போது சரிங்களா, அப்போ கர்த்தர் கர்த்தர் இயேசு தெய்வீக சுபாவத்தின் ஆவியில் இருந்தாரு. அதே 2 படிக்கும்போது தாண்டன்னா நம்ம சாதாரண பாவங்கள், சில சின்ன சின்ன தவிதங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் விடுறது பெரிய விஷயம் இல்லை. அது நார்மலா மாமூலி இந்த பிளஷே விட்டுரும். ஒரு ரூல்ஸ் போட்டாவே ஸ்கூல்ல அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், பயந்து என்ன பண்ணணும், சில டைமிங் சென்ஸு, சில ஒரு ட்ரெஸ் கோட்ஸு, சில தப்பிதெல்லாம் அதே விட்டுடும். ஆனா தெய்வீக சுபாவத்தின் ஆவி தன்னை அந்த சில சமயத்துக்கு கூட என்ன பண்ணணும், அந்த தெய்வீக சுபாவத்தின் ஆவி விட்டு கொடுத்துருமா, விட்டு கொடுக்குற நிலைமை கூட போயிடுமா. நான் தெய்வீக சுபாவத்தின் ஆவியில் இருக்கிறேன், அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நான் பேசுவேன்றதா இல்லையா. அந்த தெய்வீக சுபாவத்தின் ஆவி என்ன பண்ணுது, அந்த விட்டு கொடுக்குற மனசு, அந்த தெய்வீக சுபாவத்தை விட்டுடுமா. வேணா சரி பரவாயில்ல, அதான் அதுதான் மரணம் ஆயிடுச்சுன்ட்டு அப்படியே கீழே சொல்லுவா சில விஷயம்லாம். மரணத்துக்கு அவர் போனார்னு அர்த்தம், தெய்வீக சுபாவத்தின் ஆவியில இருக்கிறாரு. ஆனா சிலுவையின் மரணத்துக்குள்ள போயிட்டாரே, அப்போ அந்த ஆவி தக்க வைக்கிறதுக்கு வல்லமை இருந்தாலும் அவருக்கு, ஆனா இந்த மரணத்துக்குள்ள போறாரு, விட்டு கொடுத்தாராங்க அந்த ஆவி. அதான் அந்த ஆவி அந்த கிரியை செய்ய வைக்காங்க. சரி, அப்படி அந்த பாடத்தை படிங்க, ரொம்ப யூஸ் பாருங்க. 146வது ரீப்ரிண்ட் நம்பர் 2 நேச்சர்ஸ் பாடத்தின் கீழே இருக்கு. சரி, அப்போ சாரி, எனக்கு சில கண்ணு திறக்கிறதுனால இன்னும் இடத்துல மேலே கீழே படிச்சுட்டேன். அப்போ நம்ம இப்போ சபையை பத்தி பேசும்போது ஒரு இயேசு கிறிஸ்து இப்படிதான் வாழ்ந்தாரு, இப்படிதான் உருவாக்குறாருந்தா இவ்வளவு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ சபை எப்படி உருவாக்கப்படுது, எப்படி கேள்விப்பட வருதுன்னா, இப்போ நமக்கு அந்த அது எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீதி சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது, நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆரோனின் சிரத்தின் மேல அந்த தைலத்தை ஊற்றப்பட்டு, அந்த தைலம் என்ன பண்ணா தலையிலிருந்து ஊற்று பாதத்து வரைக்கும், உச்சங்கால் வரைக்கும் ஸ்லோவா இறங்காது, தண்ணி மாதிரி அப்படி சொயின்னு போயிடாது அது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த தலைக்கு அதிகமா புல் தலையை நெஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆயில் உள்ள போப்போ இந்த பாடி மேல திரும்ப நெக்ஸ்ட் அந்த கால் போத வரைக்கும் போகும். அதே மாதிரி தான் சபை கூட என்ன ஸ்லோவா, இப்போ தலைக்கு வந்து அளவில்லாத ஆவி கொடுக்கப்பட்டுக்குதுன்னா, அதே மாதிரி சபை கூட அளவில்லாத ஆவி கொடுக்கப்பட்டுச்சா ஒரே வாட்டினாக்கா, சபைக்கு வந்து அளவில்லாத ஆவி ஒரே டைம் கொடுக்கப்படாது. ஆனா ஆரம்ப கால சபையா இருக்க மாட்டேன், இந்த ஆரம்பத்தில் இருக்க சபைகளுக்கு மட்டும் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட ஆவி ஸ்பெஷலா இருக்குது, நம்மளுக்கு தெரியாது அந்த விஷயம் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்லோ தான். இப்போ அப்போ சபைக்கு வந்து ஒரே வாட்டி அளவில் ஆவி கொடுக்கப்பட முடியாது, அது ஸ்லோ தான், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொடுக்கப்பட முடியும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கப்படுதுன்னா, நம்ம இந்த நான் யோசித்தேன்னா ஒரு 4 ஸ்டெப்பா ஒரு கொடுக்கப்பட்ட நம்ம அந்த ஆவியை வாங்கி இருக்கலாம். இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம அநேகர் ட்ரூத்துக்கு வந்திருக்கிறதுனால, அப்போ அநேகர், இந்த அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், உண்மையில் சிலர் போகும்போது நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம பேபிலோன்ல இருக்கும்போது பேசிக் கிளாஸ் படிக்கும்போது கிளியரா தெரியுது, எல்லாரும் பைபிள் தான் வச்சுக்கிறாங்க. ஆனா ட்ரினிட்டி வசனம் அங்கே இருக்குது, ஆனா அவங்க என்ன பார்த்து அந்த கண்ணு மூடப்படுது, அந்த வசனம் அவங்களுக்கு தெரியத்தே இல்லை. அப்போ இன்னும் வித்தியாசம் நடக்குது, ஏதோ நடக்குதுங்க. ஸ்பெஷல் சில பேர் மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் சில பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வழியை நம்மளுக்கு வசனம் மாதிரி தான் இருக்குது, அகலமான வழி, இடுக்கமான வழி, அது கண்டுபிடிக்கிறீங்களே, அது கண்டுபிடிக்கிற சிலர், அது உள்ள நடக்கிறவங்க மிகவும் சிலர் நடக்க விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ அப்படி இருக்கும்போது சார் சொல்றீங்களா, இந்த ஆவி கூட என்ன பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆவி கொடுக்கும்போது தான் நம்மளால ஒரு என்ன பண்ணலாம். இந்த எந்தெந்த ஸ்டேஜ்ல யாராவது அங்கே ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க, எதுக்கு இடம் கொடுத்த அந்த ஆவிக்கு, ஆவி கொடுக்கப்பட்டது, ஆனா எப்படி அங்கே ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க, எதுல ஸ்ட்ரக் ஆயிட்டு எங்கே நின்று இருக்கலாம் அவர்களை. அப்போ ஏன் எல்லாரும் அந்த 144 ஆக முடியாது. அப்போ அந்த அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து 144 ஆகிறதுக்கு சின்ன நம்பர் தான். நமக்கு தெரியும் அந்த கீதம் கிளாஸ்லயே 32,000 பேர் அழைக்கப்படும் போது லாஸ்ட் 300 பேர் 300 பேர் தான் அங்க சூஸ் பண்ணப்படுறாங்க. அப்ப 22,000 பேர், 10,000 பேர், அப்புறம் 300 பேர்ன்றது நம்மளுக்கு அது அறிகுறிலாம் பைபிள்ல நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் ஆவிகள், அதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல என்ன சொல்லலாம், ஒருவேளை இது டைப் அண்ட் டைப்பு, அதுக்கப்புறம் அது சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, வரப்போறாங்களாம், பிறக்க போறாங்களாம், அதான் சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த சொல்லப்பட்டது பொருளா நிலை சொல்லணும், நம்ம இதுக்கு ரியாலிட்டியில இருக்கிற நம்ம இப்போ அது வந்து சொல்லப்பட்ட நிழல்ல சொல்லப்பட்டு வரப்போறாங்க. ஆனா இப்போ நம்ம அதுக்குள்ள இருக்கிறோம், அது நம்ம தான் நமக்கு ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துடணும் இப்போ நம்ம. அப்போ நம்மளோட எங்க ஸ்ட்ரக் ஆக்கலாம்,
எங்க நம்ம அந்த அந்த ரீச் ஆகிறதுக்கு நம்ம எங்க ஸ்ட்ரக் ஆகலான்னு திங்க் பண்றது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொடுக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் நம்ம விடுதலை நம்ம ஆரம்பத்துலேயே வந்துடலாம். டைம் எனக்கு மத்தியது மூலமா நம்ம முடிச்சிடறேன். இப்போ இப்போதான் நம்ம கிட்ட பாடம் வர போறோம். இப்போ நம்ம நான் எடுத்து நம்ம பத்தி பேச வரல, நம்மளுடைய ஆரம்பத்துல இருந்தே பேச வரணும். இப்போ யோசிக்கலாம். இது ஒரு பாடம் பண்ணி இங்க திங்க் பண்ணி தெளிவாக ஒரு டிஸ்கஸ் மாதிரி தான் போயின்னு இருக்கும். இப்போ இது நானும் திங்க் பண்ணி உங்கள்கிட்ட பேசுங்க. சரி, அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நம்மளோட ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம இந்த பாடத்தை எப்படி பார்க்கலாம்னாக்கா, பாருங்க, வசனம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் நம்மலாம் பாவத்தில் இருந்தோம். ஆதாமுக்குள்ள ஒரு அடிமைகளா இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளா இருந்துட்டோம் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும் ஃபர்ஸ்ட் நம்ம. அப்போ விடுதலை ஆகணும். விடுதலை ஆகி தான் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்போ இது கரெக்ட். இப்படி இருக்குதான்னாக்கா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க பார்வன் கீழ. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மனா அவங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், சில தேவன் ஆராதிக்கிறதுக்காக எல்லாம் பண்றதுக்காக சொல்லப்படுறது அவ்வளவுதான். ஆனா அவங்களாம் எகிப்துல இருந்து விடுதலை ஆகணும் ஃபர்ஸ்ட். அவங்க விடுதலை ஆகிறதுக்கு சில முயற்சி நடக்குது. விடுதலை ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன எங்க போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் அவங்க சேரணும். ஆனா அது விடுதலை ஆயிட்டு என்ன பண்ணணும்? சில ஜெர்னி இருக்குது. சில ஜெர்னி சில நாட்களாவோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கோ சில மாதங்களோ நடக்கலாம். அந்த ஜெர்னில ஒரு டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் கானான் தேசத்துல போய் சேரணுன்றது தான் முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அப்போ அதான் நம்ம வசனம் பார்க்குறோம். அப்போ அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, ஜெர்னி நடக்குது. ஆனா கானான் தேசத்துல போய் சேர்ந்துட்டாங்க. யாரை சேர்ந்தா? 2 பேர் தான், யோசுவா, காலேப். அப்புறம் 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க போய்க்கிறாங்க பார்த்தோம். அப்ப அது 2 பேர். அப்ப பாருங்க, வந்தவங்க 24 லட்சம் பேரு. அதுல எகிப்துல இருந்து வந்துங்க அங்க உள்ள போய் என்ட்ரா 2 பேர் தான் உள்ள என்ன பண்றாங்க? என்ட்ரா போறாங்க. அப்போ அந்த உள்ள போய் 2 பேர் என்ட்ரா போது, அப்போ முதலாவது விடுதலை ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்புக்குள்ள போய் என்ன பண்ணணும்? பங்கடையணும். அப்போ பங்கடைக்கும் சில மத்தியத்துல டைம் இருக்குது என்று ஒரு எக்ஸாம்பிள் வோல்டேஜ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கூட என்ன ஆகுதுனாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் விடுதலை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ரட்சிப்புக்குள்ள போய் சேர வேண்டியதாகுது. இப்போ அதான் கர்த்தர் இயேசு வரதை சொல்லும்போது 8:32 ஜான் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல இருந்து படிக்கும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதிதரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை யாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இங்க வாக்குவாதம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை செய்யும். அப்ப இவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் ஜனங்க, நாங்க ஏன் விடுதலை ஆகணும்? நாங்க தான் அப்பதான் பிள்ளைங்களாச்சே, நாங்க தான் எப்பயும் விடுதலை ஆயிட்டுமே. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை, நாங்க விடுதலை ஆகிறது அவசியம் இல்லை, நாங்க யாரும் அடிமை இல்லை, நாங்களும் விடுதலை இருக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, படிங்க நெக்ஸ்ட் படிங்க, கண்டினியூ. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும், அப்ப அது அப்ராமுக்கு பிறந்ததா இருக்கட்டும், நீங்க இஸ்ரா இருக்கட்டும், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு என்ன பண்றான்? இப்போ அடிமையா இருக்கிறதுனால அப்போ ஒருத்தர் விடுதலை செய்ய வேணும். அப்போ நெக்ஸ்ட் குமாரன் விடுதலை ஆகாவிட்டால், நெக்ஸ்ட் படிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணி. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலாகுவீர்கள். அப்ப ஒரு நாள் விடுதலைப்பட்டவர்கள் நீங்க, இஸ்ரேல் ஜனங்களே நீங்க. ஆனாலும் குமாரன் என்ன பண்ண உங்களை விடுதலை செய்யணும். அப்புறமா, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நீங்க பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அப்ப குமாரனுக்கு அதிகாரம் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை செய்யற ஒரு அதிகாரம் குமாரனுக்கு இருக்குது. அப்ப நீங்க மாத்திரம் இல்ல, உள்ள புறஜாதிகளாகட்டும், அப்ராம் சந்ததி ஆகட்டும், யூதர்களாகட்டும், விடுதலை பண்றவருக்கு ஒத்துருக்கு மட்டும் தான் பவர் இருக்குது. அது கர்த்தர் இயேசுக்கு மட்டும் தான் பாவத்திலிருந்து விடுதலை செய்யற பவர் இருக்கு. சரி, அப்ப கர்த்தர் இயேசு அது விடுதலை பண்ண பிற்பாடு அப்ப நம்மளும் விடுதலை ஆயிட்டோம். இயேசுவை நம்மனதும் விடுதலை ஆகணும் ஃபர்ஸ்ட். அப்போ மனிதனாய் வந்திருக்கிற இயேசுவை இன்னைக்கு நம்ம இயேசு ஒரு கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எவ்வளவு பேர் இயேசு ஏத்துக்கு வராங்க. ஆனா நீங்க ஆரம்ப காலத்து டைம் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு யூத குலம் மிகப்பெரிய ஜாதியா நிக்குது மதம். ஆனா ஒரு இயேசு, அதுல ஒரு யூதன் ஒரு யோசேப்புக்கு பிறந்தவர், ஒரு கார்பென்ட் வீட்டுல பிறந்தவர், நஸ்ரேத்துல இருந்து வந்தவரை மெஸ்ஸையான்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் மனுஷனுக்கு வரணும்னாக்கா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை சார் சொல்றீங்களா? ஆனாலும் அது ஃபர்ஸ்ட் அந்த பர்சன், இயேசு என்ற பர்சனை அவங்க ஒரு மெஸ்ஸையான்னு
நம்பணும், விசுவாசம் வரணும் இல்லைங்களா? அப்ப அந்த விசுவாசம் வரது கூட ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குதுங்க. அது நெக்ஸ்ட் பாயிண்ட் படிக்கலாம். அது அப்போ பாருங்க, வெறும் விடுதலை ஆகிறது மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்படணும். பாருங்க, விடுதலை ஆகிறது கர்த்தர் இயேசு. எப்பதான் ரட்சிக்கப்படணும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பட முடியும். மத்தேயு 10:22 வசனம் வச்சிருக்காது. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம், இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் நீங்க பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்பட முடியும். வெறும் எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை ஆயிட்டா மட்டும் போதாது சார் சொல்றீங்களே, அது எங்க வரணும்? அப்போ கானானுக்கு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட சேர வரைக்கும் இருக்குதுங்க, பிரச்சனை இருக்குதுங்க. அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பட முடியும்ன்ற ஒரு விஷயத்த நாங்க பாக்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது அப்ப இன்னைக்கு நம்மளாகட்டும், தீர்க்கதரிசிகளாகட்டும், 7 தூதர்களாகட்டும், அப்போஸ்தலர்களாகட்டும், இவங்க எல்லாரும் இதே சூழல்ல தான் வந்திருக்க முடியும். அப்ப இயேசு மனிதனாயிருக்க இயேசு ஃபர்ஸ்ட் அவங்க விசுவாசிக்கணும். அப்ப இயேசு அவங்க விசுவாசிக்கணும்னாக்கா, பரலோகத்துல இருந்து தேவன் ஆவி கொடுத்தா மட்டும்தான் விசுவாசிக்க முடியுமா, இல்ல மாம்சமான ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்க முடியுமா? கேள்வி. மாம்சமான ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்க முடியுமா? முடியாது இல்லையா? மாம்சமான ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்க முடியும். அப்பதான் இயேசு வருஷத்துல சீசர்கள் கூடி உட்காந்து பேசும்போது, இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன குறித்து நாப்பா பேசுறாங்க. சில பேர் உங்களுக்கு எரேமியான்றாங்க, சில பேர் உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சில டைம் எலியான்றாங்க. சரி, ஓகேப்பா, ஒருத்தர் ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு பேர் வச்சு நம்பிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, நீங்க உன்னதமான தேவனுடைய குமாரன், நீங்க மெஸ்ஸியா. அப்போ கர்த்தர் இயேசு இவனிடம் சொல்ற வார்த்தை, இது உனக்கு மாம்சமானது யாவும் உனக்கு சொல்லி தரல, என் பிதா உனக்கு என்ன பண்றாரு, உணர்த்தினாரு, ஆவி கொடுத்தாரு. அந்த இடத்துல வசனம் வாசிக்கணும். அப்போ அப்போஸ்தலர்கள் நம்மளாகட்டும், அப்போ இயேசுவை அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேவன் ஆவி கொடுக்காம யார் ஒருவரும் இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இன்னும் வாசிக்கும் போது, 1 Corinthians 12th chapter 3rd verse. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் தெரிவிக்கிறேன், பரிசுத்த ஆவி இல்லாம யார் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அப்ப இயேசுவை நம்பணும்னாக்கா தேவன் ஆவி கொடுக்காம யார் நம்ப முடியாது? அந்த கர்த்தர் இயேசுவை விசுவாசி கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்டேஜ்க்கு நம்மளாம் வந்துருப்போமா? நம்மளாம் மனுஷனாக ஏற்க இயேசுவை நம்ம என்ன பண்றோம்? முதல் ஸ்டெப் தேவன் ஆவி கொடுக்குறாரு. அப்போ எப்படின்னா பாத்துக்கிட்டாக்கா, இந்த சபை எப்படி உருவாயின்னு இப்போ எப்படி தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த 144 எப்படி உருவாக்க போறாரு இந்த சுவிசேஷ யுகத்துல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இயேசுவை நம்பணும்ன்றத, அந்த அப்ப நம்புறதுக்கு என்ன பண்ணணும்? ஆவி கொடுக்கணும். அதான் இன்னைக்கு அழைக்கப்பட்டவர் நம்பிட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு 200 கோடி கிறிஸ்டியானிட்டி இயேசு தான் நம்புறாங்க எல்லாரும். அந்த அங்கேயே ஸ்டக் ஆயிட்டாங்க பேர். அங்கேயே ஸ்டக் ஆயிட்டு இயேசு மட்டும் போதும். அதான் சிஸ்டர்ஸ் நம்ம படிக்க எவ்வளவு கிளாஸ் பார்த்துருமே, எவ்வளவு 7 ஸ்திரீகள் வந்துட்டு என்ன பண்ணலாம், உங்க நாமத்தை மட்டும் வச்சு என்ன பண்றோம், எங்க பிசினஸ் நாங்க என்ன பண்ணி போறோம். அப்படிதான் நான் இந்த கிறிஸ்டியானிட்டி 200 இந்த காலங்காலம் 2000 வருஷமா கிறிஸ்டியானிட்டி அதிகமா பெருகிட்டாங்க பாக்குறோம். அப்போ இயேசு நம்புறதுக்கு ஒரு ஆவி நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு. சரி, அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ நம்மளும் அவ்வளவுதான் இயேசு நம்பிட்டு இந்துங்களா இருந்தோம், வேற ஜாதியா இருந்தோம், வேற ஏதோ இருக்கும்போது இயேசு பத்தி கேட்டிருந்தோம். அந்த கர்த்தர் இயேசு மூலமா பாவம் மன்னிப்பு இருக்குது, அவர் ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தப்பட்டுக்குது, அவருடைய சிலுவையின் மரணத்தை நம்ம பார்க்கும்போது கவனிக்கும் போது, அந்த ஆரம்ப காலம் நீங்க ஒரு இயேசுவை பத்தி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இயேசு இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அவருடைய கண் பார்வை, அவருடைய சிலுவையின் மரணத்தின் பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மன துருகம் அடைகிற மாதிரியும் மன துக்கம் அடைகிற மாதிரியும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு மனசை நம்ம கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு ஸ்டேஜ் இப்படி ஆகும்போது நெக்ஸ்ட் அப்போ நம்மளுக்கு சில சூழ்நிலை ஏற்படுத்த அங்க விடும். இப்போ உண்மையான சத்தியம் எது தேவனே, ஒரு சில நம்ம அறியாமலே தேவோட ப்ரே பண்ணிக்கலாம். எது உண்மை, எது நாங்கள் இன்னும் பைபிள் படிக்கணுமே, இன்னும் பைபிள் கற்றுக்கணும், நாங்கள் பைபிள் காலேஜ் போட்டோமா, இல்லை இங்கே போட்டோமா அங்கே போட்டோமா, ஒரு வேண்டுதல் நம்மளுக்கு அந்த தேடுதல் இருக்கும்போது, அப்போ யாரு எப்படி தேடத்துல தேவன் திருமணம் பண்றாருன்னா நம்மளுக்கு அந்த ஆவி திரும்ப தேடுறவங்களுக்கு எவ்வளோ பேர் கிறிஸ்டியானி இருந்தாலும் யாரும் தேடுற மனசு இல்லை, ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. போகணும், சர்ச்சுக்கு போகணும், வரணும், அந்த கிளாஸ் கேட்டணுமா, சபைக்கு போகணும், காணி கொடுத்தோம்னா தான் என்ன பண்ணுறது, சிஎஸ்சி ரோமன் கேத்தலிக் அந்த 45 minutes சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளோதான் அவங்க மைண்டு. தேடுதல் என்ற மைண்ட் என்ன பண்றதுல கிடைக்கிறதுல. அந்த தேடுதல் என்ற மைண்டு கூட தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு கொடுக்குறோம். இப்போ அதான் ஒரு வசனம் வாசிக்கிறோம், யோவான் 16வது அதிகாரம்
13 வசனம் பாருங்க. யோவான் 16:13. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். இல்ல 16:13. 16th chapter 13th verse. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியே அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாத்தீங்களா? அப்போ இதேதான் இயேசு நம்பிட்டாங்க. அப்போ சொல்றவங்க வந்து இயேசு பர்சனா இருக்க இயேசு நம்பிட்டாங்க. ஆனா அந்த ஹோலி ஸ்பிரிட் வர வரைக்கும் என்ன பண்ண முடியல அவங்களால. அவங்க ஒரு கது முடிவு பயந்துன்னு உள்ளே இருந்துட்டாங்க. எப்போ அந்த 50th டே ஹோலி ஸ்பிரிட் வருதோ, இமீடியட் இன்ஸ்டன்டா வருதோ, இமீடியட் அப்போ சொல்றவங்க கேட்டாங்க. ஏறக்குரிய சாதாரணமான மனுஷரா மீன் பிடிக்கிற பாவிகள் சுங்கதவர்ன்ற நிலைமையில இருந்தவங்க 17 பாஷைகள்ல பேசுற அளவுக்கு அந்த வல்லமை அவங்களுக்கு கிடைக்குது. இன்ஸ்டன்டா ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு என்ன ஒரு ஒர்க் பண்ணிச்சு. பயந்து கதவு மூடின்னு இருந்த அப்போ சொல்றோங்க, கதவை திறந்துட்டு போயிட்டு தைரியமா ஆலயத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த கர்த்தர் நீங்க கொலை பண்ண இயேசுதான் உங்க மெசையான்றது என்ன பண்றாங்க, நீங்க சரியா தெரியாத சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீபன் ஆகட்டும், அப்போஸ்தலர்கள் ஆகட்டும், அப்போஸ்தலர் பவுல் ஆகட்டும், என்ன மாதிரி தைரியத்தோட பேசினாங்கனாக்கா அந்த தைரியம் கொடுக்கப்பட்டதே அந்த ஸ்பிரிட். அந்த ஆவி வரலன்னா அவங்களுக்கு அவங்க கது மூடி இருந்தாங்க தெரியுமா, பயத்தோட. அந்த பயத்தின் ஆவியில தான் இருந்திருக்க முடியும். அப்போ அப்போ சகல வரும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி வரும், அப்போ உங்களுக்கு தைரியம் வரும் இல்லைங்களா? அப்போ சகல சத்தியத்திலும் என்ன பண்ணோம், கைட் பண்ணோம். நாமளாவதான் இயேசு நம்பிட்டு வந்து ஒரு செட்டில் ஆயிட்ட ஒரு எங்கே வரத்துல. அப்போ எப்போ தேடுதல் அந்த சத்தியத்துக்கு ஏதோ அங்க குறை இருக்குதுன்ற ஒரு சிந்தை ஏதோ எந்த ஆங்கிள் இருந்துச்சு நமக்கு தெரியல. அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. ஃப்ரீ பைபிள் ஸ்டடி, பேசிக் லெசன் எடுக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க கேட்கும் போது அந்த பேசிக் லெசன் கேட்க நம்ம வரும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இயேசு பத்தி இவ்வளோ ஒரு சத்தியங்கதா நம்ம சபையில ஏதாவது சொல்லி தரவே இல்லையே, பைபிள் வசனங்கள் இப்படி இருக்குதா பாருங்க, ட்ரினிட்டி இப்படி இருக்குதா, அழைப்பு இப்படி இருக்குதா, வேக்கன் 40 போனதா சபையா? அப்ப சபைனா ஒரு சர்ச் இல்லையா, நம்ம தான் ஆலயமா? நரகம், ஆத்மா, ஒரு கிளாஸ் நமக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம கொடுக்கணும் ஆச்சுன்னா நம்ம இன்னும் விடுதலை. இயேசு ஒரு நம்பினதால ஒரு விடுதலை ஆக்கிடுச்சு. இப்ப சத்தியத்தை புரியோ பொய்யான சம்பிரதாயமான பொய்யான சத்தியத்துல இந்த விடுதலை நம்மளுக்கு மூலமா அந்த 53 கிளாஸோ இல்ல 60 கிளாஸோ இல்ல இந்த பேசிக் வால்யூம்ல இருக்கிற பேசிக் லெசன்ஸ் என்ன இருக்குதோ, டாக்டரின்ஸ் உபதேசங்கள், அவைகள் கேட்க என்ன ஆகுது நம்மளுக்கு, தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு விடுதலை. இப்போ சத்தியத்தை அறிகிற செகண்ட் ஸ்டேஜ், சத்தியத்தை அறிகிற ஆவி. இயேசு நம்பிட்டு ஒரு காலம் ஆவி கொடுக்குறாரு. அப்ப சத்தியத்தை நம்புறதுக்கு நம்ம கூட 100 பேர் 200 பேர் சத்தியம் கேட்பாங்க வந்து, ஆனா அதுல நிலைக்குறவங்க லாஸ்ட்ல 20 பேர் தான். மீதி 80 பேரும் 50 கிளாஸும் கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க வாபஸ். அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ஸ்பெஷல் அந்த ஆவிக்கு என்ன பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுக்குற மனப்போக்குவம் அவங்களுக்கு இல்லை. அப்போ அங்கோட டிவிஷன் எடுக்க பாருங்க. அங்கோ அந்த 53 கிளாஸ் ஒரு இடத்துல கூட அழைக்கப்பட்டவங்க 100 பேரா இருந்தாலும் அங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது என்ன பண்றது, ஒருத்தர் 2 பேரும். சில கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பேர் கேட்டப்போ ஒரு லாஸ்ட் ஒருத்தரே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹிஸ்டரியெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் பாருங்க. அப்போ ஏதோ ஒன்று அங்க ஏதோ ஒன்று கைட் பண்றோம், எந்த விஷயத்துக்கு தேவன் ஆவி ஏதோ கைட் பண்றது ஒரு ஒத்து மட்டும் பார்க்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் பார்க்காம நான் ஒட்டுமொத்த உலகத்தை நீங்க சிந்திங்க அப்படி இந்த கிரியேட்டிவிட்டி நந்துங்கிற விஷயத்த. அப்போ அப்படி இருக்கும்போது சரிங்களா, அப்போ சத்தியம் செகண்ட் நம்மளுக்கு புரியுது. இதுல இன்னொரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் என்ன யோசனை வந்துச்சுனாக்கா பாருங்க, வால்யூம்ல தான் படிச்சாதான் பரலோகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா வால்யூம் படிக்காதவங்க ஒருத்தரும் என்ன பண்ண முடியாதுன்னா தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்றது ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும். அப்போ நான் என்னுடைய சஜஷன் இந்த விஷயத்துல மட்டும் இங்க என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இது உண்மைதான், அப்படி சொல்றது கரெக்டு தான். இந்த இளம் சபை காலத்துல அப்படி சொல்றாங்க, அது சொல்றது நியாயம் கூட இருக்குது. அது சில ஊருக்கு மட்டும்தான், எல்லா ஊர்லயும் அது பொருந்தல. வால்யூம்ல தான் டாக்டரின்ஸ் இருக்கிறது, 1 to 6 வால்யூம் தான் டாக்டரின்ஸ் தான் இருக்குது. அது வந்து எங்க டாக்டரினா படிப்பாங்க, எஜுகேஷன் வளர்ந்த வல்லரசு நாடக்கூடிய அமெரிக்கால இருக்கிற சகோதரர்கள் அந்த புக் அந்த அவங்கள வந்து இந்த 2 hours கிளாஸ் எல்லாம் உட்காந்து கேட்கிற மைண்டெல்லாம் இல்லாம அவங்க வால்யூம்ஸ் தான் படிச்சுட்டு அதுல இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுவாங்க, புக்ஸுங்களை படிச்சுட்டு அதுக்கு டாக்டரின்ஸ் இதான் டாக்டர், இந்த புக்ல தான் டாக்டரின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய ஒரு சக்தி ஞானம் இருந்துவாங்க எஜுகேஷன் பீப்புள்ஸ். அப்ப தேவன் வந்து இந்த அழைப்பை வந்து சகல ஜாதியிலையும் சகல ஜனத்தாரும் சகல தேசத்துல இருந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்ப அந்தந்த ஊருடைய கலாச்சாரம் இருக்குது, அந்தந்த ஊருடைய மனுஷனுடைய மன பக்குவம் தேவனுக்கு தெரியுது. அந்தந்த ஊருடைய நம்மலாம் என்ன மாதிரி வாழ்க்கை, இந்தியாலாம் கோமனம் கட்டின்னு புத்தி அறிவு இல்லாத வாழ்ந்து கொண்ட ஒரு தேசம் இந்த இந்தியா தேசம். அப்போ அவங்க ஆல்ரெடி ரிசல்ட் ஷூட் கோட்டு போட்டு என்ன பண்றாங்கனாக்கா ஊழியத்தை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில இந்த இந்தியன்ஸ்க்கு அந்த வால்யூம் படிக்கனாக்கா படிக்க முடியாது. தேவன் அப்ப தேவன் அந்த ஸ்டெப் எடுத்தாக்க தேவனை தப்பாயிட இருப்பாங்க.
கோவனை கட்டு அறிவில்லாதவங்களுக்கு வாலிம புக்கு இங்கிலீஷ் புக் எது படினாக்கா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த சகாய் தேவன்ட்டு 1904 ஒத்துறாங்க, 2 பேர் வராங்க. அப்போ கோயம்புத்தூர் மூலமா சரி அவங்களும் செட்டில்மெண்ட் ஏதோ செட்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அப்படியே வந்துடுறாங்க. அவனும் வாலியம் ஏதோ அவங்களுக்கு புரிஞ்ச இங்கிலீஷ்ல வாலியம் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு தீர்க்கதரிசனம் படிக்கிறாங்க, அப்படியே செட்டில் ஆகுது பைபிள் படிச்சுட்டு. ஆனால் 2000 1998 97 வந்தாக்கா 90s 80s ஜெயப்பா அங்கல் பெங்களூர் ஜெயப்பா அங்கல் என்ன பண்றாரு வந்து அந்த வால்யூம் இருக்கிற விஷயம் படிச்சுட்டு சின்ன சின்ன புக்லெட்ஸ் என்ன பண்றாரு 53 கிளாஸ் புக்லெட்ஸ் எல்லாம் அவரு என்ன 3 உலகம் 3 வடிகள் ரேன்சம் குரோனாலஜி என்ன பண்றாரு புக்ஸ் கனடா புக்ஸ் போடுறாரு. அவருகிட்ட இருந்தவர் தான் வரணும். அவர் 17 வயசுல. அப்போ அந்த 17 வயசு பையனா இருக்கும்போது கன்னிங்காம் வந்து பெங்களூர் போது ஏதோ நடக்கும்போது பேச்சுவார்த்தை நடக்கும்போது அப்போ கன்னிங்காம் இதற்கு கவராமதர் போய் மொத்தம் வரலாவது என்ன பண்றாரு, அவரும் வாலிமெல்லாம் படிக்கிறாரு, இங்கிலீஷ் தெரியுது அவருக்கு. ஆனா கன்னடம் ஈஸியா கன்னடா வந்து அவர் லாங்குவேஜ் கன்னடா படிக்கிறாரு. அப்போ அந்த கன்னடா ஜெயப்பா அங்கிள் யூஸ் பண்ண புக்ஸ் அந்த புக்ஸ் எடுத்துன்னு அது என்ன பண்ற இவரும் இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்னும் கிளாரிட்டி என்ன பண்ண 53 நோட்ஸ் எடுக்கலாம் இந்த பிளான் சொல்லிட்டு 53 நோட்ஸ் நம்ம இந்தியன் ஜனங்களுக்கு இன்னும் ஒரு நாலேஜ் எப்படி கொடுத்தா இவங்க புரிஞ்சுக்க முடியும் இவங்களால அந்த தேவனுடைய திட்டத்தைன்னு சொல்லிட்டு அவுட் டு ஸ்டடி பைபிள் எப்படி ரேன்சம் எப்படி 3 உலகம்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணா ஒரு அஸ்தி வர போறதுக்கு தேவன் என்ன பண்ற வாய்ப்பு போடுறாரு. அப்போ அங்கதான் நான் வந்து 53 இந்தியன்ஸுக்கு நான் வந்தாங்க பைபிள் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு மூமெண்ட் 2098 தான் ஸ்டார்ட் ஆகுது மூலமா பேர் வச்சு. அப்போ அப்படி இது இன்னும் ஹிஸ்டரியா இருக்குது ரொம்ப இருக்குது. நான் இதெல்லாம் சொல்ல வச்சோம் எக்ஸாம் சொல்லிட்டு போய் அவ்வளோதான் நீங்க. அப்போ ஏன் நான் சொல்றேன்னா வால்யூம்ல இருக்கிற புக் வால்யூம்ல 6 வால்யூம்ல இருக்கிற விஷயம் தான் 53 கிளாஸ் லெசன்ஸ். அதுதான் டாக்டர் நம்ம அந்த டாக்டர் சொல்லி தான் நம்மள பேசிக் கிளாஸ் எடுத்து வேற கிறிஸ்டியானிட்டில இருந்து நம்ம கூப்பிட்டு வந்து சவருங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அப்போ அதுல வால்யூம் ஆகி இப்போ நம்ம படிச்சுட்டு வாங்கியாச்சு நம்மளுக்கு வால்யூம் ஃபுல்லாக படிக்கலாம்க்கா வால்யூம் நம்மளுக்கு புரிய வச்சாங்க. இன்னும் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு நீங்க வந்து நீங்க நம்பினது யாரும் இந்த பீட்டர் தரா இந்த ஆபில தரா இல்லை இந்த கிறிஸ்டபர் தரா இது வருமா தரா இதுல இருக்குது ஆமா இங்க சொல்ற உண்மையான்றதுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வந்து நம்மலாம் வால்யூமை திரும்ப என்ன சொல்றது ரீபடிச்சு அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு உங்க விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு படிக்கிறதுல தப்பு இல்லை. அது ப்ராக்டிகல் திங்க் பண்ணிட்டு தப்பு இல்லைங்க சார். ஆனால் ஒரு பேசிக் நாலேஜ் ஆல்ரெடி 53 கிளாஸ்ல 6 வால்யூமோட விஷயத்த சொல்லி தான் நம்ம இட்டு வந்துக்கிறதுங்கன்ட்டு அந்த உணர்வு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். அது இல்லை நம்ம வால்யூம் இஷ்டம் இப்போ இமெயில் தான் வால்யூம் படிச்சு நம்ம இருந்தால் மட்டும் தான் பரலோகன்றது அந்த தாட்டுக்குள்ள போறதுக்கு இடம் இல்லைங்க. சரி ஓகே சரி அப்படி இருக்கும்போது செகண்ட் ஸ்டேஜ்ல தான் என்ன சத்தியத்தை கேட்டு வந்த பிற்பாடு தான் நம்ம நேரம் இங்க கேட்க அதுக்காக நான் இனிமேல் என் சொந்த ஜனத்தையும் சொந்த சர்ச்சையும் சொந்த ஜனத்தையும் விட்டுட்டு நான் பண்றேன் இந்த சத்தியத்திலே இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் கான்சிக்ரேட் பண்ணிட்டோம். நம்ம கான்சிக்ரேட் பண்ணோம். நம்ம அது ஒரு தண்ணி முழுக்கினா இருக்கலாம், அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் விட்டு நம்ம மனசளவுல முழுமையா புரிஞ்சுட்டு அது ஒப்பு கொடுத்தா இருக்கலாம். இது வந்து வெறும் நான் ஞானத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். நான் அது கான்சிக்ரேட் நம்மளோட கான்சிக்ரேட் தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டுக்குதா அந்த சூழ்நிலைக்கு மாதிரி தகுந்த படிக்கும் போது அப்படி இருக்குமா சொல்றீங்களா. இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம 3வது ஒரு கான்சிக்ரேட் ஆன பிற்பாடு செகண்ட் வந்து இயேசு கிறிஸ்து நம்புறதுக்கு ஒரு ஆவி கிடைக்கணும். 2வது வந்து பேசிக் கிளாஸ் சத்தியங்கள் புரியறதுக்காக தேவனோட ஆவி நம்மளுக்கு கிடைக்கணும். 3வது ஒரு ஸ்டேஜ் எதுனாக்கா நம்மளுக்கு அப்பா பிதாவே கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடைக்கப்பட்டிருக்கணும். ஜெனிபிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்க்குறோம். அது வந்து வசனம் தான் நம்ம வாசிக்கலாம். 4 கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்றே கூப்பிடத்தக்கதாக தெய்வன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தன்னோட குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு அனுப்பினார். அப்ப இந்த பாடத்துல அங்க ஆவியை தேவன் அனுப்பினாரு. அப்படின்னா ஆவினாக்கா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எப்போ நம்ம கான்சிக்ரேட் பண்றோம் சத்தியத்துக்கு அந்த சத்தியத்துக்காக நம்ம வாழ்றேன் நம்ம இருதயத்தின் மூலமா நம்ம புரிதல் மூலமா நம்ம அர்ப்பணிக்கிறோமோ நம்ம அர்ப்பணிப்பு எப்போ அப்பா ஏத்துக்கிறாரோ அப்போ நம்ம மகனுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு கிடைக்கப்பட்ட அது ஆவி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இயேசு நம்பிட்டோம். 2வது சத்தியத்தை நம்புறோம். நெக்ஸ்ட் அந்த சத்தியத்துக்காக அர்ப்பணித்து அந்த சத்தியத்துக்காக வாழ்றதுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த அப்பா பிதாவை கூப்பிடுகிற என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடைக்குது. அப்போ இந்த ஆவி எனக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா என்று கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஒரு சில பேருக்கு 3 வருஷம் எடுக்கலாம்,
சில பேருக்கு 4 வருஷம் எடுக்கலாம், தனியில முழுங்கிட்டு இருக்கலாம். ஆனா வளர்ச்சி அடைகிறதுக்கு சில டைம் எடுக்கலாம். அப்பா ஒருவேளை அப்படின்னா அந்த டைம்ல அந்த சேம் சென்ஸ் என்ன நடக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு சில டைம் இந்த மகனுடைய ஆவி இல்லாம வெறும் சத்தியத்தை கேட்டு வந்துக்கிறதுனால நம்மளுக்குள்ள தேவையில்லாத ஆவி கூட கெயிட் பண்ணிடும். சில டைம்ல நம்மள வந்து நம்ம ஒருவேளை கிறிஸ்துவின் ஆவி, அப்பா பிதாவை கூப்பிடுகிற ஆவி நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு இந்த ஜென்ம சுபாவத்தின் மனுஷனுக்கு நான் இந்த சம்பந்தப்பட்டவன் அல்ல, இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவன் அல்ல, இந்த உலகத்துல ஒரு பெருமைக்கு வாழ்றதுக்காக மனுஷனுக்காக வந்தவன் அல்ல, நான் வந்து ஒரு பெரிய நிலைமையிலே தான் இருக்கணுன்ற நிலைமையில அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் பாஸ்டராவே இருந்து பாஸ்டரா சாவணுன்ற நிலைமை எனக்கு இல்லை, நான் எல்ராவே இருந்து எல்ராவே சாவணுன்ற அந்த அழைப்புக்காக வரல. மனித குமாரன் வந்துகிறத அடிக்கப்படவும் திட்டப்படவும் இயேசு நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு அவமானம் ஆகும், பாதிக்கப்படுவார்கள், பிரச்சனைகள் உருவாவார்கள். அப்போ நம்ம என்ன பண்றோம், சில டைம்ல தேவனோட ஆவி எங்கதான் யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன்னாக்கா, இந்த ஒரு மைக்ல நான் பேசுறேன் இல்லைங்க, அப்போ மட்டும் தான் எனக்கு தேவன் ஆவி யூஸ் பண்ணிங்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா தேவனோட ஆவி நீங்க மைக்ல பேசுறதுக்கு மட்டும் தேவன் ஆவி இல்லை, அதான் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, எங்களுக்கு பேசுறதுக்கும் தேவன் ஆவி கொடுங்க, அதை கேட்க புரிஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தேவன் ஆவி கொடுங்க சொல்லிட்டு தான் நம்ம அப்படிதான் பண்றோம், மீன் பண்றோம். அப்போ அப்படி இருக்கும்போது சார் சொன்னீங்களே, ஹோலி ஸ்பிரிட் வந்து இந்த மைக்ல பேசுறதுக்கு மட்டும் இல்லை. அப்போ என்ன இந்த ஆவி ஒரு விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா கிளாரிட்டி பண்றாரு. அப்போஸ்தலன் பவுல் வந்த பிற்பாடுதான் ஒரு கிறிஸ்டியன்ஸ்ல ஒரு ஒழுங்குமுறை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே உயிர் தெழுதல் விஷயத்துல ஒரு ஒழுங்குமுறை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆவி விஷயத்துல கூட குழப்பத்தில் இருந்தாங்களாம், எல்லாரும் அன்னைய பாஷை பேசுறது, எல்லாரும் வாக்கியம் பண்றது, எல்லாரும் எந்த பிரவாதனை பண்றது, இப்படிதான் ஒரு ஒழுங்கு இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப ஆவி வந்து இயேசு நம்பி இருக்கிறாங்க, ஆனா ஆவி இல்லாத பேசுறாங்க. இயேசு பத்தி பேசுங்கிறாங்க, ஆனா ஆவி இல்லாத பேசுறாங்க. பாருங்க, வசனம் வந்து அப்படி அப்போஸ்தலர் ஒருத்தர் அப்படி ஒருத்தர் நடந்து நடக்குது. அவர் பெரிய நபரா வராரு. அவர் யாருன்னா அப்போலோஸ் ஒரு பர்சன். 18-24 அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 24வது வசனத்துல அவர் வந்து இயேசு பத்தி தான் பேசுங்கிறார், இயேசுவோட மார்க்கத்தை பத்தி தான் பேசுங்கிறாரு. ஆனா அவரு ஆவி இல்லாத பேசிட்டு இருப்பார். இயேசு கிட்ட அர்ப்பணிப்பு பண்ணாவே பேசிட்டு இருப்பார். ஆனா ஜனங்க வந்துக்கிறாங்க. கொரிந்தி பட்டணம் அவரால் தான் ஒரு ஏற்பட்டப்படுது. அப்போலோஸ் சேர்ந்தவன், நான் பவுலோஸ் சேர்ந்தவன் சிந்திக்கிறாங்க மனுஷனுங்க. பாருங்க அப்படியே. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து, அவ்வளவுதான் தீர்த்து. கிறிஸ்துவ பத்தி இருக்கிற ஞானம் அவருக்கு இல்ல, ஆனா போதிச்சுங்கிறது கர்த்தரை பத்தி தான் பேசுங்கிறாரு. ஆனா அவர் யோவானஸ்தானோட இதுலதான் நடந்துங்கிறாரு. அப்ப பேச என்ன நடக்குது பாருங்க. நெக்ஸ்ட் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆவியில நிரம்பிட்டு பேசுறாரு, திட்டவட்டமாய் பேசுறாரு. அப்புறமா படிங்க. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது, அப்ப ஜெப ஆலயங்கள தைரியமா பேச வெளியே போயும் பேசி ஜனங்களை கூட்டிங்கிறாரு. இப்ப ஜெப ஆலயத்துல வந்து தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க நடக்குது பாருங்க. பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விசாரித்து காண்பித்தார்கள். அக்விலா பிரிஸ்கில்லா அவரோட ஸ்பீக்கிங் கேட்டு அவர் திரும்ப செப்பரேட்டா கொண்டு போயிட்டு இன்னும் சூட்சுமமான விஷயங்களை தேவனுடைய மார்க்கத்தை என்ன பண்றாங்க அவருக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ அக்விலா பிரிஸ்கில்லா ஆல்ரெடி அப்போஸ்தலன் பவுலுடைய இவங்களா இருக்கிறாங்க, சீஷர்களா இருக்கிறாங்க. அப்ப 19வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. அப்போ அப்போஸ்தலன் பவுல் அங்க என்டர் ஆவார். திரும்ப அதுக்கப்புறம் அந்த என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பாத்தீங்களா, நீங்க வந்து கேக்குறாரு அப்போஸ்தலன் பவுல் வந்து, உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் சீஷர் இயேசு நம்பி இருக்க கூட தான் அப்போஸ்தலன் போறாரு. அப்ப அங்க வந்து கேக்குறாரு, நீங்களா சீஷரா இருக்கிறீங்களா, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அப்ப நெக்ஸ்ட் நான் சொல்றாங்க, அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்போ இயேசுவோட நம்பிக்கை, இயேசுவோட சீஷரா இருந்தா கூட சில பேர் நான் அந்த பரிசுத்த ஆவியை பத்தி இருக்கிற அறிவே எங்களுக்கு இல்லை, உண்டென்று எங்களுக்கு தெரியல எங்களுக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் கண்டினியூ எடுக்கணும். சும்மா இதெல்லாம் ஆரம்ப கால சபைகள்ல நான் பண்ண எவ்வளவு பேர் அப்படி இயேசுவை பத்தி போதிக்கிறதுக்கு
போயிட்டாங்க. ஆனா வேற ஒரு மார்க்கங்கள் ஸ்டெப்புங்க எடுத்தாங்க ஆரம்ப காலத்திலேயே. அப்பவே அப்படி ஆயிக்கிருந்தா இவ்வளவு சிஷ்யர் ஆவி இல்லாதவே சில சபைகள் ஏற்படப்பட்டுன்னா 2000 வருஷத்துக்கு வந்த பிறகு நம்ம காலத்துல சபை உலகத்துல இருக்கிற கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் எல்லாம் எந்தெந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கலாம் தெரியல நம்மளுக்கு இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது சார் சொன்னீங்களே, இப்போ 2வது ஸ்டேஜ்ல வந்து ஆயிட்டாங்கன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் பத்தி இந்த அந்த தேவனோட ஆவியை அப்பா மகனோட அந்த அப்பா பிதா கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றிருந்தா அதோடைய அதோட ஆக்டிவிட்டிஸ் இயேசு மாதிரி தான் இருந்திருக்கும். ஒருவேளை அந்த ஆவி நம்மளுக்குள்ள இல்லைனாக்கா நம்ம யாரு மாதிரி ஆவி இருக்கும்? பரிசேயர் சத்துசேயர்கள் சாஸ்திரிகளோட ஆவி தான் நமக்குள்ள. ஆனா அதுதான் பேசுவோம், மோசையின் பிரமாணத்தை தான் பேசுவோம். ஆனா மோசை பீடத்துல உட்காந்து தான் பேசுவோம். ஆனா கிரியைகள் வந்து தப்பா இருக்கும். அது ஏன் சொல்லி தரலைங்க அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க பேச்சு கேளுங்க, ஆனா அவங்க செய்யற மாதிரி நீங்க செய்யாதீங்க. அவங்க இதுதான் பேசுவோம், பைபிள் தான் பேசுவாங்க, ரைட்டிங் தான் பேச முடியும். ஆனா கிரியைகள் நம்ம பார்க்கும்போது அந்த கிரியைகள் நம்மளுக்கு ஆகலாம் ஆப்போசிஷனா இருக்கலாம். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், இன்னும் குழந்தைங்களா இருக்கும், வளரல, அவங்க தூக்கி போடுங்கன்றது திருப்பி செய்யறதுக்கு நமக்கு தெரியல. இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவங்க இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நான் செத்த பிரிவிட வந்து அவங்க மாறலாம். ஒருவேளை ஸ்டீபன் சாகும்போது அப்போஸ்தலன் பவுல் கல்லடிக்கிறவருக்கு சாட்சியா இருந்தாரு. ஸ்டீபன் செத்த பிற்பாடு அப்போஸ்தலன் பவுல் 12வது அப்போஸ்தலரா நியமிக்கப்படுற மாதிரி சூழல் ஏற்படுது. அப்போ நம்ம மறிக்கிற வரைக்கும் அவங்க மறிக்கிற வரைக்கும் 2 பேருக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யாரையும் ஒருத்தர் இவங்க இல்லை, இவங்க போய் இந்த கேரக்டர் இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இல்லை. அப்போ நான் என் ஓட்டத்தை முடிக்கிறனோ இல்லை நான் எங்க மறைவேறனோ, எனக்கு அப்புறம் அவரு இன்னும் கிரேட்டாக கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ என் பார்வைக்கு குழந்தைத்தனமா இருக்கிறான்னு ஒரு சின்ன என்னோட பர்சனல் பார்வைக்கு மட்டும் ஏற்றுவோம் ஒழியே, என் மனசுக்கு மட்டும் தான் ஆனோம் ஒழியே, அதை ஏற்ற போயிட்டு இங்க சொல்றது அங்கே போய் சொல்ல அவர் வளரவே இல்லை, அவர் சரியில்லை, இவர் இல்லைங்கிறாரு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் என்ன பண்றது தப்பான ஒரு பார்வையை காட்டு சொன்னாக்கா நாமளும் குழந்தையா இருக்கணும். அப்போ நானும் குழந்தையா தான் இருக்கணும். நான் அப்பா பிதாவை கூப்பிடுற ஆவியில நான் இல்லவே இல்லை. ஆனா இங்க அப்பா பிதா ஆவினா அது குமார் மகனோட இயேசுவோட ஆவி, அது குமாரனு கொடுக்கப்பட்ட ஆவி. அந்த ஆவி தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அப்ப நான் அவனுக்காக சாகணும், அவருக்காக சாகணும், விசேஷமா இருக்க குடும்பத்திற்காக நான் எனக்கு விட்டு கொடுக்கணும், நான் இங்க பிரிவினை ஆக்க முடியாது, நான் அவமானப்பட்டே ஆகணும். அந்த மாதிரி பர்சனல் இண்டிவிஜுவல் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இந்த நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கலாங்க. அப்ப பாருங்க, அப்ப என்ன என்னன்னாக்கா இந்த சில டைம்ல இந்த மாதிரி லீடர்ஸுங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கிளாஸுங்க பேசுறதுனாலதான் இன்னொருத்தர் குறைகள் கண்டுபிடிக்க போய் நம்ம லீடர் ஆனதான் இன்னொருத்தர் குறையை கண்டுபிடிக்க போயிடுவோம். அப்போ ஆனா நம்ம புரிஞ்சு நான் ஒன்றே தான் ஹோலி ஸ்பிரிட்ல இருக்கிறோன்னு நம்ம சிந்திக்காம இந்த ஹோலி ஸ்பிரிட்ல ஒரு வழி இதுக்குது, சில வரிசைகள் இருக்குது பாருங்க. இந்த எனக்கு ஒரு வரங்குது, இப்போ பேசுறதுக்கு மட்டும்தான் வரங்குது. நான் தான் ஸ்பெஷல் நினைச்சிடணும். சில டைம்ல எல்லாருக்கும் இங்கே ஐங்கிறது இப்படி தான், நான் தான் ஸ்பெஷல், நான் எல்டராக நான் தான் ஸ்பெஷல், நான் ஒரு ஸ்பீக்கராக இருக்கிறதுனால தான் நான் ஸ்பெஷல். அப்போ என்ன பார்த்து எல்லாரும் எனக்கு என்ன ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனா பைபிள்ல 1 கொரிந்தியர் 12வது கர்த்தர் அப்போஸ்தலன் பவுல் பேசும்போது 9 விதமான வரங்கள், பரிசுத்தாவில 9 வரங்கள் இருக்குது. அந்த 9 வரத்துல ஒரு வரம் வந்து வாக்கியம் பேசுறது, இல்ல தீர்க்க தரிசனம் பேசுறது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த 9 வரத்துல ஒரு வரம் நீங்க நம்ம எல்லாருக்கும் விசுவாசம். விசுவாசம் ஒரு வரம் 12வது 7வது வசனத்துல விசுவாசம் யார் நம்ம இயேசு விசுவாசி சத்தியத்தை விசுவாசித்து நம்பி உட்காந்து விசுவாசி டெவலப் பண்ணிங்க, நம்ம உட்காந்து டெவலப் பண்றீங்களா, அந்த விசுவாசம் கூட ஒரு வரம். அந்த வரம் இல்லைனா நீங்க வந்து உட்கார நம்மளால டைமுக்கு வந்து உட்கார முடியாது. இங்க ஒருத்தர் வார்த்தை கேட்கறது, நான் ஏன் இவர் வார்த்தைக்கு, ஏன் இவர் யார் பீட்டர் யாரு எங்கிருந்து வர்றாரு, எந்த மார்க்கெட்ல வர்றாரா, அவர் பத்தி நான் ஏன் கேட்கணும் அவர் பத்தி. ஆனாலும் பீட்டரு தேவ வசனத்தை வச்சுதான் பேசுவாரு, இல்ல இந்த நபர் பிரதரு தேவ வசனத்தை பேசுவாரு, நான் பீட்டர் முகத்தை பார்க்கலாம், அந்த வசனத்தை தான் தியானம் பண்ண போறேன், நல்லதா கெட்டதை பார்க்க போறேன். அந்த விசுவாசம் வச்சு இல்லைங்களா, அந்த விசுவாசத்துல இருக்கிறது அது ஒரு வரம். அது வரத்தை பெற்றுக்குன்னு நம்மளுக்கு பெருமை வந்துடலாம். சொல்றீங்க வரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருமை வரலாம். ஆனா அப்போஸ்தலன் பவுல் அதான் கலாத்தியர் 4:5-27 சொல்லும்போது வரங்கள் இருந்தா மட்டும் போதாது. அதே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் கடைசி வசனம் சிஸ்டர் படிங்க சிஸ்டர்ல. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதிகமான இது வந்து வர மட்டும் போதாது உங்களுக்கு. 9 வரம் இருந்தா மட்டும் ஸ்பெஷல் இல்ல. 9 வரம் எல்லாருக்கும் இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு வரம் இருக்கும். அந்த வரம் வந்து எனக்காக இல்ல. 12:7 படிக்கும் போது அந்த வரம் வந்து ஒரு பர்சனுக்கு இல்ல. இந்த வரை எனக்கு கொடுக்கப்பட்டது நோக்கமே பொது நலத்துக்காக, எல்லாரோட நலத்துக்காக தான். என் மூலமா என்ன பண்றது, எனக்கு அந்த டேட் இருக்கிறதுனால வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் இது விஷயம். அது பொது நலத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது. என் பெருமைக்காகவும் என் புகழுக்காகவும் இந்த உலகத்தை நான் வாழ்றதுக்காகவும் நான் பிசினஸ் பண்ண ஆகுறதுக்காகவும் எனக்கு வரம், இந்த பேசுற வரம் கொடுக்கப்படலன்றது உணர்வு நமக்கு தெரிஞ்சு சொல்றீங்களே. அப்போ அதேதான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 5:20 சொல்றது 9 ஆவின் கனிகள் நம்மளுக்குள்ள அந்த வரங்கள் இருக்கும்போது அதோட ஆப்போசிட்டா ஆவின் கனிகள் நம்மளுக்கு வரணும். அப்ப பெருமை வராதபடிக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம் இல்லைங்களா, நீடிய பொறுமை, அதுக்கப்புறம் என்ன சொல்றதுங்க, தயவு, நற்குணம்,
விசுவாசம், இச்சை அடக்கு, சாந்தம், இச்சை அடக்கும். இது மூணு பாகங்க. மூணு செப்பரேட் பண்ணீங்களா. முதல் 3 வந்து எனக்குள்ள இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எனக்குள்ள உருவாகணும். நான் அன்பா இருக்கணும், எனக்குள்ள சந்தோஷம் உருவாகணும், எனக்குள்ள சமாதானம் உருவாகணும். இன்னொருத்தருக்கு வந்து என்ன பண்ணணும், தயவு, நீடிய பொறுமை, அப்புறமா நெக்ஸ்ட் என்ன சொல்றது வார்த்தை, நற்குணம். இந்த 3 இன்னொருத்தருக்காக காட்டுறது. நீடிய பொறுமை, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணதா உடனே நீடிய பொறுமையா இருக்கணும், ஒருத்தருக்கு தயவு காட்டணும் இல்லைங்களா. அடுத்த 3 வந்து விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அது தேவன் கிட்ட, தேவனோட விசுவாசம், தேவன் என்ற விசுவாசத்தோட போனோம். இச்சை அடக்கணும். வாய்க்கு வந்து பேச இச்சை ஏதோ ஒரு இச்சை நினைக்கிறோம். வாய் பேசுறதோட இச்சை, நம்ம எது பேசணும் எது பேசக்கூடாது, உன் தேவத்துக்கு போக முடியும், வாயத்தை காது, இச்சை பேச்சு என்ற இச்சை என்ன பண்ணோம். இதோட இச்சைங்க, நான் பேசினே டைம் போன பேசினே இருப்பேன். இதோட இச்சை இதோட இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். வாய் கூட அந்த பிளான் பண்ணி பேசுற கண்ட்ரோல் என் கெப்பாசிட்டி எனக்கு மைண்டுக்கு தெரியணும் இல்லைங்களா. அதே மாதிரி சாந்தத்தோட இருக்கு. இதெல்லாம் மூணு இது ஒரு செப்பரேட் பாடவும் திங்க் பண்ணலாம். அந்த 3 வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த எனக்குள்ள ஒலி ஸ்பிரிட்டுக்கு தான் அப்பா பிதா கூப்பிடுறானாக்கா எனக்குள்ள வரவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆவின் கனியும் அதுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கும்போது நான் அந்த மகனுடைய குணத்தை நாளுக்கு நாள் கத்துக்க முடியும். அப்போ இந்த ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கும் போது 10 வருஷம் 15 வருஷம் ஆக நம்மளுக்குள்ள ஒரு வரலாம், ஒரு வருஷம் இன்னொரு ஆவி வர வேண்டியது. 3 ஆவியில் நம்ம நிக்கணும். இங்கதான் நம்மளாம் ஸ்டக் ஆயிட்டு இருப்போம் சில டைம்ல. 4வது ஒரு ஆவி இருக்குது. என்ன ஆவி இருக்க முடியும்? இயேசு நம்பர் ஆவி வந்துச்சு, சத்தியத்தை நம்பர் ஆவி வந்துச்சு, அப்பா பிதாவை என்ன கூப்பிடுற புத்திர சுகாரத்தின் ஆவி, மகனோட ஆவி தான் வசனம். நம்ம எஸ்பெஷல் மகனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி நான் கொடுத்தேன்றார். இப்ப 4வது ஒரு ஆவி இது, அத மகன் தான் இயேசுவாவது மகன் கிறிஸ்துவ நாவி வளர்க்கிறது. அதான் சொல்றது 8வது அதிகாரம் 29வது வசனத்தோட கிறிஸ்துவ நாவி இல்லாதவன் கிறிஸ்துவை இருக்க முடியாது. அப்ப அந்த கிறிஸ்துவ நாவி எங்கெல்லாம் ஃபீல் பண்ணணும்னா சபையில, குடும்பத்துல, வேலையில, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசினஸ் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த எல்டர்ஸ் டிகேஷன் மீட்டிங்கு, கமிட்டி மீட்டிங்ஸ், இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் கிறிஸ்துவின் குணம், அப்பாவோட அந்த மகனுடைய குணம் இருக்குதாங்க. மகன் என்னதான் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணாரு, ராஜாவாக்க பார்த்தாங்க, அங்க என்ன ஆக்ட் பண்ணாரு மகனா இருக்கும்போது, அவர் பெரிய ஒரு பிரவாதியை பார்த்தாங்க, அது நான் ஆக்ட் பண்ணாரு. அப்ப எல்லாம் அந்த இடத்துல இயேசுவை நம்ம போட்டு பார்த்துனே இருந்தாக்கா அந்த மகனோட ஆவி நம்மளுக்கு கிரேசின்னு இருக்கும். ஆனா கடைசி ஒரு ஆவி இல்லைன்னா நம்ம தேவட போக முடியாது. இந்த 3 ஆவி இருந்துட்டு 4வது ஒரு ஆவி இல்லைனாக்கா அவர் நம்மள எழுப்பவே முடியாது. அப்ப அது யாருடைய ஆவின்னு பார்த்தலாம். ஒரு வசனம், லாஸ்ட் வசனம், 2-3 வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 11 வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்தே எழுப்பினவருடைய ஆவி. பாத்தீங்களா, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பு. அப்ப இயேசு மரித்துட்டாரு, அவர் எழுப்புறதுக்கு ஒரு ஆவி வேணும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பினது ஆவி எந்த ஆவிங்க? யாரு எழுப்பினதுங்க? லாசர் எழுப்பினவர் இயேசு. ஆனா இயேசு எழுப்பினவர் ஒருத்தரும் இல்லையா, அழிவு இல்லாத தேவன். அப்போ அவரோட ஆவி, அவரு படிங்க சொன்னது, ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்தே எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நாம முதலாவது உயிர்த்தல பங்கடினாக்கா நம்மள கூட இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இந்த பூமியில் வாழும்போது பிதாவாகிய தேவனோட ஆவி அவருக்குள்ள இருந்ததுனால, அனுப்பப்பட்டதுனாலதான் அந்த ஆவி அந்த ஆவிக்கு தகுந்த ஆக்டிவிட்டிஸ் அங்க பண்ணதுனாலதான். அதான் லாஸ்ட் மொமெண்ட் சொல்றாரு, நீங்க அப்பயோ பிதான்னு சொல்றீங்களே, பிலிப் கேக்குறாரு, அந்த பிதாவை காட்டுங்கன்னு சொல்வதுதான் இயேசு சொல்வாரு, பிதாவை என்ன கண்டவன் பிதாவை கண்டவன். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ இந்த பூமியில ஒரு அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை விட தெய்வீக சுபாவத்தின் ஆவி வாங்கிட்டாரு. அந்த தெய்வீக சுபாவத்தின் ஆவினா பிதாவாகிய தேவனுடையது. அப்போ அவர் ஆரம்பத்திலிருந்தே காட்டுங்கிறது என்ன, பிதாவாகிய தேவனுடைய குணத்தை தான். இந்த பூமி ஒரு தேவன் வந்தாருன்னா, தேவன் இருந்தார், எப்படி அவர் ஆக்ட் பண்ணுவாரு, எப்படி பேசுவாரு, எப்படி புரிஞ்சுக்குவாரு, எப்படி நடப்பாருன்ற அந்த ஆவியை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது சொல்றீங்களே, அப்போ நம்ம மாம்சத்திலிருந்து வந்திருக்கிறதுனால, நம்ம ஜென்ம சுபாவம் மனுஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்லோவா ஸ்பிரிட், அந்த அளவில்லாத ஆவி கொடுக்காம நம்மள அந்த ஸ்லோ ஆயில், நம்ம மொல்ல இயேசு நம்புறதுக்கு ஒரு காலம், அதுக்கப்புறம் சத்தியத்தை புரிஞ்சு கொடுறதுக்கு ஒரு காலம், அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு காலம், அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த ஆவி பெற்றுக்கொள்ற ஆகும். அதான் தேவனோட ஆவினாக்கா சத்துருக்களுக்கு என்ன பண்றது, உங்கள் ஜீவனை கொடுக்கறது. உங்களுக்கு அதான் ஏசு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, 5வது அதிகாரம் 44 வசனத்துல, நீங்க உங்களை நேசிக்கிறீங்களே, நீங்க போய் நமஸ்தே பண்ணு, வணக்கம் பண்ணு, நல்லது சேர்ந்துனே இருந்தாங்க, அது ஆயக்காரனும் பண்றாங்க, அது பாவிகளும் பண்றாங்க. உங்கள் பிதா எப்படி பூரண சத்குணம் உள்ளவரா இருக்கிறாரோ அப்படி இருங்கள், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மலையை ஊற்று பண்ணுகிறான். ஆரம்பத்திலே கர்த்தரை பண்றாங்க, பிதாவாகி தேவனுடைய குணம் நான் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருங்க.
அப்போ தேவனுடைய குணத்தை இப்ப நம்மளோட பெயர் தான் இருக்கணும்னாக்கா சம்பூர்ண இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவி நம்மளுக்கு பெற்றுக்கொண்டு இருக்கும்போது இன்னொன்னா டெத் ஆகிறதுக்கு சில வருஷங்கள் ஆயிருக்குது, கிட்ட நெருங்கி வரும்போது அந்த ஃபுட்பாலோட 4 கோர்ட்டுன்னு நம்ம கிளாஸ் பார்த்துருப்போம். அதுலேயே நீங்கள் இந்த பாடத்தை மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4th ஸ்டேஜ் தானாக்கா நம்ம சத்துருக்களுக்கே நம்ம உயிர் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம இந்த மனுஷன் வந்திருக்கணும். அப்போ பாருங்க, அது வசனம் வந்து வசனம் வாசிங்கோ, 2 வசனம் வந்துடுச்சு. அது எபேசியர் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து எபேசியர் 3:19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர், பாத்தீங்களா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தம்மை இல்ல நீங்கள் அறிந்து கொள்றதுக்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று படிங்க. அவ்வளவுதானா? தாம் நம்மை தேவனை அறிகிற ஞானத்தையும் வல்லமையும் அறிகிற ஞான ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். தேவன்கிட்ட வேண்டுங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா எபேசியர் பட்டணத்துக்கு சொல்லுவாரு. அதே எபேசியர் 3:19 படிக்கும்போது கூட 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் அவருடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறைப்படும். இப்ப யாரு நம்ம நிறைவு பண்ணோம் அடி பரிட்டு இயேசு நம்பிட்டுமே, ஹோலி ஸ்பிரிட் வாங்கிட்டுமே, வரங்க கிளாஸ் பேசுறேன்னு, எல்லாம் கிரியேட் பண்றேனே, ஊழியங்கள் பண்றேனே. ஆனாலும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றது, நீங்க தேவனுடைய ஆவினால் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அவரு அப்போ பண்ணணும். தேவனோட சித்தம் யாருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட முடியும். அப்போ தேவன் அந்த வரம், அதான் கர்த்தர் இயேசு சில இடத்துல சொல்றாரு, வரம் பெற்றவர்களே. அப்ப அப்படியே பண்ண சொல்றீங்களே, இது தேவன் நம்ம கேட்கணும். நம்ம ஜபத்துல கேட்டா மட்டும்தான் அதை தட்டுங்கள், தேடுங்கள். அப்பத்தை கேட்டா அப்பா வந்து பாம்பு கல்ல குத்துருவாரா? மீனை கேட்டக்கா பாம்பு கொடுத்துருவாரா? பாவிகளா இருக்கிறவங்களை நீங்களே உங்க பிள்ளைங்க நல்லது கொடுக்கும்போது உங்கள் பிதாவை நீங்க கேட்டுக்கொண்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டாரு? நம்ம என்ன பண்றோம், இந்த மாம்சக்குரிய விஷயத்துக்கு மாற்றம் கேட்கறதுக்கு தான் மனப்பக்குவத்தை கொடுக்கும்போது, ஆனா அவரை பற்றி இன்னும் முழுமையான ஆவி, அந்த ஞானத்தையும் அந்த வல்லமை, அந்த இரக்கம் தேவன் காட்டின மாதிரி இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு காட்டணும். அந்த ஃபர்ஸ்ட் அது யாரு காட்டினா, என் வீட்டுல இருக்கிற என் மனைவிக்கு, என் மனைவியா இருந்தா என் புருஷனுக்கு அந்த குணத்தை நான் காட்டணும். சில பேர் சொல்லுவாங்க, இங்க வந்து நம்ம வீட்டுல போய் கேட்டு பாருங்க, நம்ம சாட்சி எப்படி கேட்போம். அது ஒரு கேவலம் கேலியை பேசணும். நம்ம வீடு தானே உடனே தொந்தரவு வீடுன்னு. வீட்டுலதான் இங்க பிரச்சனையே இருக்குதுங்க. வீட்டுல இருக்கிற பக்கத்துல படுக்கிற, பக்கத்துல உட்காடுற இந்த இடத்துல நம்ம தேவனை, நான் ஒரு காஞ்சிக்கிட இருந்தாக்கா, என் மனைவி ஒரு காஞ்சிக்கிட இருந்தா, அங்க நம்ம அந்த அப்பாவுடைய ஆவியோ இல்ல கிறிஸ்து மகனோட ஆவியை நம்ம வெளிப்படுத்தலனாக்கா, அப்ப நம்ம இங்க சபையில வந்து வெளிப்படுத்தணும்னாக்கா இங்க முக்காடு தான் போட வேண்டியதா இருக்கும். பிள்ளைங்களை வளர்க்கிற விதம், பிள்ளைங்களை அவங்களுக்கு கவனிக்கிற விதம். அப்ப பிதாவாகிய தேவன் அந்த வீட்டுல இந்த ஒரு குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதே நம்ம நாட்டுக்காக. நம்ம சாட்சி அந்த குடும்பம் ஒரு பரலோகத்தின் குடும்பமா தான் அந்த குடும்பம். நம்ம என்ன பண்றோம்னா, அநேக பேர் நம்ம இங்கிலீஷ் ஆளுக்கிற வேற குடும்பத்தை தான் ரெடி பண்ண போக தான் மனசு ஆசையா இருக்குது ஒழிய, என் குடும்பத்துக்கு இருக்கிறவங்க நான் அவங்கள அங்க குடும்பத்துக்கு இருக்கிறவங்கள மதிக்கணும், என் புருஷனை மதிக்கணும், என் மனைவி நான் மதிக்கணும், என் பிள்ளைங்க நான் மதிக்கணும்ன்ற சிந்தையே போறதுல. அப்ப இது இப்படின்னா இருந்தா நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு அவங்க பண்றது கரெக்டா, இந்த சிஸ்டம் கரெக்டா தான் நம்ம இந்த மைண்ட்ல செட்டப் பிஸி ஆயிடும் நம்ம. அப்போ நானும் என் பர்சனல் பாடம், என் பர்சனலா திங்க் பண்ணதான் இது. அப்ப நானும் சில வருஷங்கள் இப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிப்பு, என் ரட்சிப்பு ஃபர்ஸ்ட், என் குடும்பத்தோட ரட்சிப்பு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சா என் சகோதர விசுவாச குடும்பத்துல இருக்கிற என் சகோதரிக்கு நான் என்ன பண்ணலாம், இன்னொரு கூட நீங்க என் அனுபவம் இருக்குது, கேட்டா மனத்து விட்டு கேட்டாக்கா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம். அதுல ஒரு எல்டர் ஆயிட்டாக்கா அதுல கூட என்ன பண்ணுது, அங்க கூட என்ன பண்ண வேண்டியதாக. சாதாரண விஷயங்களே நம்மளை விட்டு கொடுக்க முடியறதில்ல. அப்போ சிஸ்டம் இப்படின்னா ஒரு சிஸ்டம்குள்ள நம்ம போயிட்டா அதோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் படுத்தனா புது சிஸ்டம் திங்க் பண்ணுவோம், அதோட பாயிண்ட் வேற மாதிரி இருக்குதுன்னு ஒரு புரிதல் வருது எனக்கு கொஞ்சம். அப்போ சிஸ்டம்னா ஒரு 50 பேர் நடத்தக்கூடிய மைண்டே தான் இருக்கும். அவங்கள மட்டும் தான் சிஸ்டம்களை கொண்டு, அவங்கள மட்டும் தான் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு நம்ம இண்டிவிஜுவல் திங்கிங் தாட்ஸ், இண்டிவிஜுவல் குடும்பத்தோட தாட்ஸ் போயிடும்.
அந்த 50 பேர் கவனம், அந்த 50 பேர் முன்னாடி நான் நல்ல உத்தமனா இருக்கணும். அந்த 50 பேர் முன்னாடி நான் கரெக்ட் டைம் வந்துடணும். இல்லைன்னா என்னை பார்த்து முறைப்பாங்க, என்னை கேட்பாங்க. இல்லை அந்த 50 பின்னாடி நான் என்ன பண்ணுவேன், என் பேச்சுலையோ என் ட்ரெஸ் கோட்லையோ தப்பாயிடக்கூடாது. இந்த 50 பேருக்காகவே வாழ்ற மைண்டு தான் செட் பண்ணுவோம். நம்ம இவருக்காக வாழ்றதுக்கு கொஞ்சம் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அதை குடும்பத்தை பாருங்க பத்தி கேளுங்க எப்படி சொல்றான்ட்டு அப்படி சொல்லிடுவாங்க டக்குன்னு பேசுவோம். அப்போ அதனால நம்ம ரட்சிப்பை பார்த்துக்கணும், குடும்பத்தை ரட்சிப்பை கொண்டு போறதுக்கு அது சபையோட கூட நம்ம சகோதரர்களை நம்மளோட விசுவாசத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அதுவும் முக்கியமாக இந்த பாடத்தின் முடிவில் வரும்போது முதலாவது நமக்கு இந்த கன்க்ளூஷனாக பார்க்கும்போது முதல்ல இயேசு கிறிஸ்துவ நம்புறதுக்கு ஆவி தேவன் கொடுக்கணும். அவர் கொடுத்தாதான் இயேசு நம்ப முடியும். சத்தியத்தை இந்த 7வது தூதன் காலத்துல இந்த 7வது தூதன் இந்த டாக்டரின்ஸ் நம்புறதுக்கு தேவன் ஆவி கொடுத்தா மட்டும்தான், டாக்டரின்ஸ் உபதேசங்களை காலத்துக்கு கேட்ட சத்தியங்கள் நம்புறதுக்கு தேவன் ஆவி கொடுத்தா மட்டும்தான் அது கூட நம்ப முடியும். அதான் சொன்ன 100 பேர் வருவாங்க, கடைசி 20 பேர் தங்குவாங்க. அப்போ 20 பேர் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி 2வது சத்தியத்தை அறிக்கிறத ஆவி கொடுக்கணும். 3வது அந்த சத்தியத்துக்காக நான் வாழ்றேன், என்ன கற்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே தேவன் கொடுக்குவாரு. அந்த 3rd ஸ்டேஜ்ல 4th ஸ்டேஜ் நம்ம டெத் ஆகும்போது, டெத் ஆயிருக்கும் அந்த சூழ்நிலை டைம்ல பிதாவாகிய தேவனுடைய ஆவியே நம்மளுக்குள்ள கிரியை சேர்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆவியிலுக்கு இப்போ ஒரு ₹1 கோடி இருக்கிறவங்க ₹100 இருக்கிறவங்க ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கன்னா பண்ண முடியாது. ₹100 மட்டும் தான் திங்க் பண்ணுவான். கோடி ரூபாய் லெவல் திங்க் பண்ணியிருப்பான். அப்போ அப்படி இருக்கும்போது அழியாமையில மைண்டுக்கும் இது சாதாரண மைண்டுக்கு எப்படி இடம் சம்மதம் இடம்? அப்போ கிறிஸ்துவின் ஆவி வந்து பிற்பாடு பிதாவாகி ஆவி தேவ ஆவி ரெண்டும் கிரியேட் செய்யும் போது மறிக்கும் போது முதலாவது தெரிந்தல பங்கடிக்கலாம். அப்போ தேவ ஆவி கூட ரொம்ப முக்கியமா, பிதாவாகிய தேவ ஆவி கூட நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுது. அப்போ அந்த ஆவிகளுக்குள்ள வளர்றதுக்கு தேவன் கிருபை செய்யட்டும். தேவன் தம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி. தேங்க்யூ.